வேங்கை வலைவலி உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு முறை ஒரு 10 நாள் இடைவெளிக்கு பிறகு ஒரு காணொலி. அதுலயும் பல மாதங்கள் கழித்து 2 வலைவலி நட்சத்திரங்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வலைவலி மகிழன் மற்றும் அபூபக்கர். இல்ல அதுக்கு ஒரு நல்ல பேர் வைக்க சொல்லி யாரு உண்மையாகவே வலையொலி நட்சத்திரம் குடும்பங்கள் கொண்டாடும் வேங்கை. ஆமா, ஏதாவது ஒண்ணு பேசணுமே, கூட்டு வந்துட்டோமே திட்டமிட்டானுங்க. இததான் திட்டமிட்டானுங்கன்னு எனக்கு தெரியல. சரி, சப்ஜெக்டுக்குள்ள போவோம், நேரா போயிருவோம். நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் ரஜினிகாந்தை சந்தித்தது அது ஒரு பெரிய பேசு பொருள் ஆக்கி இருக்கிறாங்க. அதை வச்சு ஊடகங்கள் செய்யற ஒரு அரசியல். அப்புறம் மாவீரர் நாள் அண்மையில நடந்தது. அது பல மாவீரர் நாள் நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்னு பல செய்திகள் இருக்கு. எல்லாத்த பத்தியும் விரிவா பேசுவோம். குறிப்பா அந்த ஊடகம் இப்ப முதல்ல எதுல இருந்து தொடங்கலாம்? ரஜினிகாந்த்ல இருந்து ஆரம்பிங்க. முதல்ல எல்லாரும் வணக்கம் சொல்லி தொடங்கும். வணக்கம். முதல்ல மாவீரர் நாள்ல இருந்து தொடங்கலாம். நீங்க தான் களத்துல 1.5 நாள் இருந்து உழைச்சிங்க, எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணீங்க. ஆனா வெளியில யாருக்குமே தெரியல. சொல்லுங்க, உங்க அனுபவம் எப்படி இருந்துச்சு? முன்னால முடிஞ்சத ஊதுற உண்மையே சொன்னேன். சரி, அதான் எப்பவும் போல நம்மளோட மாவீரர் நாள் நிகழ்வுகள் மிக சிறப்பா நடந்தது. அதுல அதாவது மாவீரர் நாள் நம்ம நடத்துறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அது நடத்துறதுக்கு ஒரு முறை இருக்கு. அது இயக்கம் இருந்தப்பவே அவங்க மாவீரர் நாள் கையேடுன்னு ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது 2 முறை அது வெளியிட்டு இருக்கிறாங்க. தொடக்க காலகட்டத்துல ஒண்ணு, அதுக்கு பிறகு ஒண்ணு. இந்த நடைமுறையில தான் அது நடக்கணும் அப்படின்னு. அதனால அது அந்த மாவீரர் நாள் கையேடு படி பாத்தீங்கன்னா பொது சுடர் ஏற்றுதல், அப்புறம் தமிழ் தேசிய கொடி ஏற்றுதல், அப்புறம் ஈகை சுடர் ஏற்றுதல். அதுக்கு பிறகுதான் அந்த ஈகை சுடர் ஏற்றும் போது தான் சந்தன பிழைகளை பாட்டெல்லாம் நடக்கும். அப்புறம் அகவணக்கம், தலைவரோட உரை, இல்லைன்னா வேற யாராவது பேசுறாங்கன்னா அந்த உரைகள். இப்படிதான் அந்த நிகழ்வுகள் அங்க போகும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம இங்க நடத்தும் போது அதை அப்படியே நடத்த முடியாது. ஏன்னா ஈகை சுடர் ஏத்துறது, பொது சுடருங்கிறது தான் நம்ம ஏத்துற சுடர். ஈகை சுடருங்கிறது கல்லறையில, எல்லாமே மாவீரர் நாள் துயிலும் இல்லங்கள்ல தான் நடக்கும். அங்க நடக்குதுன்னா அந்த கல்லறைகள்ல தான் அதை ஏத்துவாங்க. அப்படி கல்லறையில ஏத்துறதுக்கு இங்க நம்ம கல்லறையில நடத்த முடியாது. இங்க அதுக்கான சூழல் இல்லை. 2வது அதை ஏத்துறது மாவீரர் குடும்பங்கள். அந்தந்த கல்லறையில யாரோட உடல் இருக்கோ அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அதை ஏத்துவாங்க. அப்பதான் இந்த பாடல்லாம் ஒலிக்கப்படும். அதனால இது இல்லாம நடத்துற இடங்கள்ல முதன்மை மாவீரர்கள்னு ஒரு 12 பேர், 2008 வரைக்கும் 12, அதுக்கு பிறகு வான்படையை சேர்த்து 13 முதன்மை மாவீரர்கள்னு அவங்களோட படங்கள் வச்சு நடக்கும். அதாவது இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாம இயக்கம் எதையுமே செஞ்சதில்லை. இந்த எல்லா காரணத்தையும் இங்க முழுசா நம்ம செய்ய முடியாது. அதனால என்னன்னா, நம்ம ஒரு சுடர் தான் ஏத்துவோம், அது பொது சுடர். ஆனா அந்த பொது சுடரை அங்க முறைப்படி பொது சுடர் ஏத்திட்டு தான் தேசிய கொடி ஏத்துவாங்க. அந்த நடைமுறையை இங்க பின்பற்றணும்னா அப்போ 6-5 இருக்குல்ல, அந்த நேரத்துல எதை ஏத்துவோம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதனால நம்ம நிறைய முன்னாள் இயக்கக்காரர்கள் இவங்க எல்லாருக்கிட்டையுமே கலந்து பேசிதான் இதை எப்படி இப்போ நம்ம பின்பற்ற நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கோம். இது இப்போ திடீர்னு பண்ணதில்லை, தொடர்ச்சியா பண்றது தான். முதல்ல தேசிய கொடி அது 6 மணிக்கு முன்னாடியே ஏத்திடுவாங்க. 6 மணிக்கு முன்னாடி தேசிய கொடி ஏத்தின பிறகு நம்ம இங்க நடத்துறதுனால கட்சி கொடியும் ஏத்துவோம். அது அண்ணன் கூட பெரும்பாலும் அதை விரும்புறது இல்லை பெரிய அளவுக்கு. தேசிய கொடி இந்த நாளுக்கு அதுதானப்பா, அதை மட்டும் ஏத்துவோங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா நடைமுறையா நம்ம 2 கொடி ஏத்துறதுனால அதை செஞ்சிடறோம். இதே மாதிரிதான் மே 18க்கு ஏத்தும் போது அன்றைக்கு புலிக்கொடியும் தமிழ்நாட்டு கொடியும் ஏத்துவோம். 2 கொடி இருக்கும் அன்னைக்கு. அந்த மாதிரி இந்த நிகழ்வுல தேசிய கொடி அப்புறம் நாம் தமிழர் புலிக்கொடி, இந்த 2 கொடி ஏத்திட்டு சரியா 6-5 நேரத்துக்கு முன்னாடி அங்க சுடர் ஏத்துற இடத்துக்கு போயிருவாங்க. அது பொது சுடர் தான். ஆனா அதை ஏத்துறது அந்த மணி அடிக்கும்ல, அந்த நேரத்துலதான் அதை சுடர் ஏற்றப்படும். அந்த 6-5 6-6 அப்படியே போகும். அது அந்த பாட்டு 11 நிமிடம் போகும், சந்தன பிழைகளை பாட்டு. அதை முடிச்சுட்டு அதுக்கு பிறகுதான் மற்ற நிகழ்வு. நம்ம இந்த முறை என்ன செஞ்சிருந்தோம்னா, காணொலிகள் தொகுப்பு எல்லாம் இருந்துச்சு. தலைவர் பற்றிய பாடல், மாவீரருக்கு பாடல், கடாரம் கொண்டோம் பாடல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் போட்டு ராஜகோபுரம் பாட்டு இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு மாவீரர் நாள் பற்றி தலைவருடைய உரை, அது ஒரு பெரிய திரை வச்சிருந்தோம், மின் திரை வச்சிருந்தோம் இல்லையா. அதுல தலைவரோட மாவீரர் நாள் எதுக்கு அப்படின்னு தலைவர் பேசினார். நிறைய இடங்கள்ல பேசியிருக்கிறாரு. அதுல ஒன்ன தேர்ந்தெடுத்து இந்த முறை காட்சிப்படுத்திட்டு சிறப்பு. அதுக்கு பிறகு அண்ணன் நல்லா இருந்துச்சு. இப்படிதான் முறை.
இது வந்து இதுலயும் சில செய்திகள் வந்ததுனால இந்த விளக்கத்தையும் கொடுத்துருவோம் அப்படின்னு நினைச்சு. சரிண்ணே, எனக்கு வந்து எது பெருசா பட்டுச்சுன்னா மாவீரர் நாள் கொண்டாடக்கூடிய அந்த இடம், சரிங்களா, அது எப்படி இருந்துச்சுன்றது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது இல்ல. மழை பெஞ்சு ரொம்ப சேரும் சகதியுமா இருந்துச்சு. ஆனா அதை கூட பொருட்படுத்தாம நம்முடைய உறவுகள் எல்லாரும் வந்து மாவீரர்களுக்காக தங்களுடைய அந்த அஞ்சலியை செலுத்தினாங்க. அதுக்காக நீங்க எல்லாம் உழைச்சிங்க தெரியுமா, ஒரு உழைப்பு. நீங்க அது அவன் சட்டி சட்டியா வந்து ஜல்லி தூக்கி போட்டா இருந்தீங்க. இப்ப 2 பேருமே அன்னைக்கு முன்னாடி நாள் என் கூட உழைப்பு தான் அது. தலைவரோட பிறந்த நாள் நிகழ்வை சென்னையில முடிச்சிட்டு நேரா இங்க இருந்து மதுராந்தகம், யாரும் வீட்டுக்கு கூட போகல, நேரா மதுராந்தகத்துக்கு தான் போனோம். போயிட்டு அங்க களத்தை பார்க்கும் போதே இவங்களும் இருந்தாங்க, ஜெர்க் ஆயிருச்சு. அங்க எப்படி இருந்ததுங்கிறது நான் இங்க ஒன்னே சொல்ல விரும்புறேன். அந்த சூழ்நிலை திமுக அதிமுக ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கும் இருந்தீங்கன்னா இன்னொரு நாள் பாத்துக்கலாம்டா போடான்னு மூட்டையை கட்டிட்டு கிளம்பியிருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மாநாடு, அவ்வளவு பெரிய ஒரு பொதுக்கூட்டம் நடத்த முடியாதுன்ற சூழல் தான் அங்க இருந்துச்சு. அதை காவல்துறையை வந்து வலியுறுத்துறாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஹிடன் அஜெண்டா இருந்தாலுமே கூட களச்சூழல் அதுவாக இருந்துச்சு. ஏன்னா அங்க வந்து மின்சாரம் பிரச்சனையா இருந்துச்சு, திடலுக்கான போதிய அடிப்படை தேவைகள், ஏன்னா அங்க நடக்க கூட முடியாத ஒரு நிலை இருந்துச்சு, அது இருந்துச்சு. ஏற்பாடுகள் கொடியேற்றதா இருக்கட்டும், சுத்தி பதாகை வைக்கிறதா இருக்கட்டும், மேடை ஏற்பாடுகளா இருக்கட்டும், மின் விளக்குகள் ஏற்பாடா இருக்கட்டும், வந்து போற பார்க்கிங் இதா இருக்கட்டும், ஒரு மாநாட்டத்தின் உண்மையிலே பெரிய ஒரு பொருட்செலவும் ஒரு உழைப்பும் தேவைப்படக்கூடிய ஒரு ஒன்று. அப்ப இது எதுவுமே அங்க இல்ல நம்ம போகும்போது. சரியா நீங்க சொல்றது வந்து தொடங்குறதுக்கு சரியா 24 மணி நேரத்துக்கு முன்பாக நம்ம 27:06 மணிக்கு தொடங்குதுன்னா 26:06 மணிக்கு நம்ம நிக்கிறோங்க. அப்போ ஒரு நாளைக்குள்ள எப்படிடா இதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியும்னு அப்ப எல்லா உறவுகளும் சென்னையில இருந்து மற்ற பகுதிகளில் இருந்து அந்த பகுதி உறவுகளும் வந்து வந்தாங்க. வந்ததுல இருந்து அன்னைக்கு இரவு கூட நம்மளால பெருசா வேலை செய்ய முடியல, ஏன்னா மழை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அடுத்த நாள் காலையில ஒரு 6 மணில இருந்து ஒரு 5-6 மணிக்கு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அந்த 12 மணி நேரம் நம்ம செஞ்ச வேலை இருக்குல்ல, அதுதான் அதுவும் அந்த குளிர்ல 4 மணிக்கு எந்திரிச்சு பெரிய காரியம். பதாகைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி அங்க அந்த இடத்த திடலை வந்து சீரமைச்சு கொடியை நட்டி பதாகைகள் எல்லாத்தையும் வச்சு, ஏன்னா நம்ம வைக்க திரும்ப அந்த காத்துக்கு கிழிஞ்சிருச்சு. அப்புறம் மாநாட்டு மேடையை தயார் பண்ணது, அது உண்மையிலே வந்து அளப்பரிய. அப்போ இந்த மாநாட்டுக்கு வந்து வந்துச்சு உறவுகள் கலந்துக்கிட்டாங்கன்றதை தாண்டி இந்த மாநாட்டு திடல்ல வந்து செஞ்சோம்ல, இந்த மாதிரி களப்பணி செய்யக்கூடிய தன்னார்வ யாருக்குமே காசு கிடைக்க போறது, நம்ம எல்லாம் சொந்த பணத்தை செலவு பண்ணி நம்ம நேரத்தை செலவு பண்ணி இப்படிதான் போறோம். இப்போ இவங்க காலகாலமா பேசுறாங்க சித்தாந்தத்து வழியில நாங்க வந்து இது பண்ணிருக்கிறோம், நாங்க திராவிடன் ஐடியாலஜில தமிழ்நாட்டு மக்களை வளர்த்து எடுத்துக்கிறோம். ஆனா வாழத்தார திருடிட்டு போறக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடியுது. முதலமைச்சர் போறாரு ஒரு கூட்டத்துக்கு, அது இந்த தோரணைக்காக வாழத்தாரையும் மாயலையும் ஒண்ணு சேர தூக்கிட்டு ஓடுறான், இல்ல வாழத்தார தூக்கிட்டு ஓடுறான், இல்ல இந்த விஜய் மாநாட்டுல வந்து பைத்தியக்காரங்க சேர போட்டு உடைக்கிறானுங்க. இந்த மாதிரி மென்டல்களையும் சைக்கோக்களையும் திருட்டு போயிலையும் வச்சுதான் கூட நடத்திட்டு இருக்கிறானுங்க. ஆனா இதுக்கு மத்தியில உணர்வு பூர்வமா எந்த தன்னலமும் பாராம இத்தனை உறவுகள் வேலை செஞ்சு சொந்த காசு செலவு பண்ணி வந்து உழைப்பை கொடுத்து நேரத்தை செலவு பண்ணி நம்ம கூட்டணுடைய இதுக்காக இவனுக்கு சொல்ற மாதிரி திறன் நிதியிலையும் காசு போட்டு போறாங்கல்ல. நானு இந்த இடத்துல ஒண்ணு பதிவு பண்ணணும்னு என்ன சொல்றது, என்ன முன்னிறுத்திக்கிறனோ பெருமைப்படுத்திக்கிறனோ அப்படி இல்லை. என்னன்னா அந்த இடம் பூரா சேர இருந்துச்சு இல்லையா, பதாகையை வச்சு அதாவது கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இதை இங்க வைங்கன்னு சொல்லி அவங்க ஆர்கனைஸ் பண்ணி வரிசையா கூட்டிகிட்டே போறோம். ஒரு இடத்துல கட்டுறேன் கிழிச்சு போகுது, அப்புறம் மறுபடியும் அந்த இடத்துல கட்டதே எடுத்துட்டு வேற ஒண்ணு வைக்கணும், இப்படி போயிட்டே இருக்கிறான். பல இடத்துல கால் வந்து புதையுது சேத்துல. அப்ப என்னன்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, சிரமமா இருந்துச்சு. நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா இதை விடலாம் எவ்வளவு சிரமப்பட்டு தான் களத்துல போராடி இருப்பாங்க, அவங்களுக்காக ஒரு பதாகை கூட வைக்க முடியாதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு இடமா கடந்து போய் நான் வச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியில ஒரு வழியா அண்ணன் வர்றதுக்குள்ள முடிச்சாச்சு. இதுல இன்னொன்னு என்ன சொல்லணும்னா அந்த கூட்டத்தினுடைய ஒழுங்கு. ஆமா, ஏன்னா ஒரு 10-50 பேர் சேரக்கூடிய இதுல கச்ச கச்சன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க சொன்னீங்க 6:05 மணி அடிப்பாங்க, அந்த தாய கனவுடன் அந்த பாடலை வந்து சொல்லுவாங்க. 5:50 அண்ணன் 2 கோடி ஏற்றி முடிச்சுட்டாங்க. ஒரு 15 நிமிஷம் இடைவெளி இருக்குது, ஏன்னா சரியா அந்த பாட்டு ஒலிக்கிறது வந்து 6:05. அப்ப 5:50 இருந்து 6:05 வரைக்கும் அந்த 15 நிமிஷம் அந்த மாநாட்டு திடல அமைதியா இருந்துச்சு பாருங்க. அந்த ஒழுங்கு கட்டுப்பாடுல எங்கேயுமே கிடைக்காது. திருமாவளவன் மாநாடு நடத்தினாப்புல திமுக சீட்டாடிட்டு இருக்கிறானுங்க, அங்க உதயநிதி பேசிட்டு இருக்காரு. ஏன்னா பைத்தியக்காரங்களை எதுக்குடா மாநாடு முடிஞ்ச உடனே அவங்க அமர்ந்து இருந்த நாற்காலியை எடுத்து அடுக்கி வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி கூட்டத்தினுடைய அந்த ஒழுங்கு இருக்கு பாருங்க, அமைதியா அகவணக்கம் செலுத்துவோம் அண்ணன் குரல்ல ஒழிச்ச உடனே ஒரு பின் டிராப் சைலன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு ஒரு திடல். ஒரு 10,000-15,000 பேர் கலந்து கொண்ட ஒரு மாநாடு, அந்த மலைக்கு நடுவுலயே வந்திருக்கிறாங்க. குழந்தை அழுக சத்தம் கூட கேட்கலையேங்க.
அந்த நேர்த்தியான ஒழுங்குனா இருப்பாங்க, ஒரு ராணுவ கட்டுப்பாடுங்க. அதெல்லாம் நாம் தமிழர் கட்சி உண்மையை பார்க்கும்போது ஒவ்வொரு மாநாட்டு மாவீரர் நாள் இதுலயும் நம்ம வியப்போம். இந்த மாநாட்டுல கூட கொஞ்சம் ஏன்னா இங்க சலசலப்புக்கான அநேக வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆமா, ஏன்னா இங்க நடக்கிறதுல பிரச்சனை, உட்காரும்போது பிரச்சனை, மழை ஒரு பக்கம் சீக்கிரம் மழை வராம இருந்து நமக்கு உண்மையிலே பெரிய ஒரு இயற்கை நமக்கு உதவுச்சு, கொடையா இருந்துச்சு. அதுல ஒரு நேர்த்தியான ஒரு மாநாடா இது நடந்துச்சு. எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாம ரொம்ப நேர்த்தியாகவும் அமைதியாகவும் இந்த மாநாடு இருந்துச்சு. உண்மையிலே அதான் தம்பி சொன்னது போல நம்ம அங்க உண்மையில அந்த ஒரு நாள் முழுக்க தண்ணியில சதன்னு அதுலயே நடந்து நம்ம வேலை பார்த்தது கொஞ்சம் கடினமான ஒரு செய்தி தான். ஆனா என்னன்னா இது ஒரு செய்தியே கிடையாது. யாருக்காக அந்த நாள் அது சிந்திச்சு பார்த்தா இதெல்லாம் ஒரு ஒண்ணுமே இல்ல போ அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு தோணும். அதாவது வேற எந்த அதாவது நான் கடவுளே இது நல்லா நடக்கணும் அப்படி வேண்ட தன்மையும் நமக்கு இருந்து தொலைல. அதனால அப்படியும் முடியாது. நமக்கு ஒரே ஒரு உந்து சக்தி அங்க பதாகை வைக்கிறோம், அவங்கள பாக்குறோம், டேய் இவனுங்க சிந்தன அந்த உழைப்புக்கெல்லாம் நம்ம இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது போ அப்படின்ட்டு அது நம்மள திலீபண்ணம் படத்தையும் பால்ராஜ் படத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் ஒரு வேலை நினைச்சோம்னா அணுவா. அதனால இது மிக சிறப்பா நேர்த்தியா அருமையா நடந்துச்சு. ஆமா, அது தலைவரை பற்றி பேசின சில காணொலிகள் போடும் போதெல்லாம் அதாவது அவ்வளவு நேரம் அமைதியா இருந்த கூட்டம் ஆர்ப்பரிச்சது தெரியுமா, தலைவரை பத்தி ஒருத்தர் பேசினதை பார்க்கும்போது. அதெல்லாம் மிகச்சிறப்பு நேரலையில வந்தது. அது எல்லாத்தையும் பார்க்காதவங்க நாம் தமிழர் கட்சி வலைவலியிலேயே போயிட்டு அதை முழுமையா அந்த நிகழ்வை பாருங்க. நம்ம மாநாடை பத்தி பேசணும், மாவீரர் நாளை பத்தி பேசணும். இன்னும் 2-3 மாவீரர் நாள் நடந்துச்சு, அதை பத்தியும் பேசணும். ஒண்ணு அண்ணன் திருமாவளவன் நடத்தி இருக்கிறாரு, அடுத்ததா திருச்சியில ஒரு கூட்டம் நடந்துச்சு, இன்னொன்னு நடந்துச்சு தெரியுமாண்ணே? எனக்கு தெரியும், உனக்கு தான் தெரியுமா? நடந்துச்சு, ஆனா யார் நடத்துறாங்கன்னு கூட தெரியல. சொல்றேன், இது ரெண்டை பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆமா, நிறைய காணொலிகள் எல்லாம் வந்திருக்கு. இந்த காணொலி இல்லாம ஓரளவுக்கு பெருசா பகிரப்பட்டிருக்கு. அதனால தெரியும், ஆனா திருமாவளவன் பேசினது தெரியும். முழு நேரம் அங்க எதுக்கு பேசுறோம், மாவீரர் நாள் பேசுறோம். அது நீ மாவீரர் நாள் பேசலாம், இந்த நிலத்து அரசியல் கூட பேசலாம், அது தமிழ் தேசியத்துக்காக போராட்டம், தமிழ் தேசியத்தை பத்தியும் பேசலாம். ஆனா அண்ணன் அந்த 1.5 மணி நேரம் திட்டத்தட்ட பேசியிருக்காரு. அதிகமா இவர 1.5 மணி நேரம்லாம் அதிகம் திருமாவளவன் அண்ணன் பேசுறது இல்ல. ஆனா இந்த பேச்சுல கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் திராவிடத்துக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தாரு. திராவிடத்தை எப்படி திராவிடத்தை எப்படி எதிர்க்க முடியும் முக்கியம்ல. அப்புறம் இது ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா, இன்னொன்னு நீங்க சொன்ன திருச்சியில் நடந்துச்சு. உங்க நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு தூக்கம் வராது நடந்துச்சு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்னொன்னு நடந்துச்சு, உங்க நிறைய பேருக்கு அது தெரிய வாய்ப்பு இல்ல. தாயகம் தானே அது. அங்க நடந்த மதிமுக தலைமை அலுவலகத்துல நடந்த ஒரு மாவீரர் மதிமுக கட்சி இன்னும் இருக்கா நடந்துச்சு. நீ வேற போராளி ஒருத்தர் கலந்துகிட்டாரு அந்த மாவீரர் நாள்ல, திருமுருகன் காந்தி. அவரே சின்ன வைக்கோன்னு பேசுறவரு அவரே. தலைவர் வைகோ, தோழர் பிரபாகரன் பேசின அந்த திருமுருகன் காந்தி அவர் கலந்துகிட்ட ஒரு நிகழ்வும் நடந்துச்சு. பாவமா இருந்துச்சு ஐயா வைகோ இப்படி பாக்குறதுக்கு. போற போக்குல என்ன தெரியுமா சொன்னாரு, ஊருக்கு போய் கொடி ஏத்துங்க, உறுப்பினரை சேருங்க, யாரு இருக்கிறீங்க முதல்ல இதெல்லாம் செய்யறதுக்கு. அவர் பேசுமே தமிழ்நாட்டுல மதிமுக 13 பேர் இருக்காங்க. அவர் பேசும்போது முக்கியமான ஒரு செய்தியை சொன்னாரு, பிரபாகரன் எனக்கு அளித்த விருந்து அப்படின்னு. அவர் அந்த விருந்து அதான் சொல்ல வந்தேன். நம்ம சொல்ற செய்தி என்னன்னா, அண்ணன் சீமான் போனது 2008 தெளிவா காலத்தோட சொல்லிட்டாரு. பிப்ரவரி மார்ச் காலகட்டம் அது எல்லாமே. அவர் போன காலத்துல அவருக்கு உணவு கொடுத்தாங்க, விருந்து கொடுத்தாங்கன்னா 2008 இயக்கம் ஒரு பெரிய இயக்கம், ஒரு பெரிய ராணுவம், நாட்டையே கட்டி அமைச்சிட்டாங்க. எல்லா துறையும் இருந்துச்சு, ஒரு அரசு தான் அங்க நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்படி இருந்தா அங்கீகாரம் இல்ல, அவ்வளவுதான் இருந்தப்ப அவருக்கு கொடுத்த விருந்த பத்தி இந்த நாட்டுல பேசாதவங்க கிடையாது. அதை வச்சு அவதூறு பரப்பாத திராவிட வாடகை வாய்களும் ஊடகங்களும் கிடையாது. இப்படி இருக்கையில 89 போன வைகோ, 89 இயக்கம் இந்திய படைய எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்த காலகட்டத்துல, முழுக்க காடுகள்லயும் பங்கர்லயும் வாழ்ந்த காலகட்டத்துல அவருக்கு கொடுத்த விருந்த பத்தி பேசியிருக்காரு. இது முறை இல்ல, ஏற்கனவே கூட வைகோ பேசியிருக்காரு. இத பத்தி அவனாவது ஒருத்தன் கேள்வி கேட்டானா பத்தியா? மான்கறி கொடுத்தாரு எவனா ஒருத்தன்? அப்ப இவனுங்களுக்கு நோக்கம் என்னன்னா, திராவிடத்தை எதிர்த்து எவன் வந்தாலும் அவன் எதை பேசினாலும் அதை நாங்க திருச்சி இந்த மாதிரி மாத்தி அவதூறு பரப்போம் அப்படிங்கறதுதான். இல்லைன்னா
வைகோவுக்கு இந்திய அமைதிப்படையை எதிர்த்து புலிகள் போராடிக்கிட்டு இருக்கும் போது கொடுத்த விருந்தை பத்தி எப்படி பேசாம இருப்பாங்க? அதனால இவ்வளவுதான். இத புரிஞ்சுக்கிட்டா தமிழ்நாட்டு அரசியல என்ன பிரச்சனைனா சீமான் பிரச்சனை. அதேதான். நான் என்ன சொல்றேன், இப்ப திருமாவளவன் எடுக்கிற மாதிரி இந்த வைகோ எடுக்கிற மாதிரி திமுகவோட அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தொகுதி ஒரு சமரச போக்கு எடுத்துருச்சுன்னு வைங்களேன், பேசுவானுங்களா அவனுங்க? இல்ல சீமான மாதிரி பேச்சாளர் சரியான ஒரு விஷயத்த நீ சுட்டி காட்டின. திருமாவளவன் பத்தி சொன்னான்ல, திருமாவளவன் அங்க போயிருந்த போது அவருக்கு எப்படிப்பட்ட சாப்பாடு எல்லாம் கொடுத்தாங்கன்னு அவரும் சொல்லி இருக்கிறாரு. போட்டி போட்டு சாப்பிட்டாங்க. அவரு இலையில வச்ச கறி எடுத்து எனக்கு வச்சாரு. இல்ல நான் அசைவம் சாப்பிடுறது இல்ல. வச்சிருக்க முடியும், போராடினவங்க எப்படி கறி வைக்க முடியும்? அந்த கேள்வி நான் வந்து அசைவம் சாப்பிடுறது இல்ல, அதனால வேணான்னு சொல்லிட்டேன். என்னது அசைவம் சாப்பிடாத சிறுத்தையா கேட்டாரா இல்லையா? அவர் வாயால சொன்னது, அண்ணன் திருமாவளவன் வாயால சொன்னது. இதெல்லாம் இவங்க அரசியல் தலைவர்கள் வைங்களேன். திருமாவளவன் ஒரு அறியப்பட்ட முகம், அண்ணன் சீமான் அந்த சமயத்துல ஒரு அறியப்பட்ட முகம், இவங்கெல்லாம் வைகோ அறியப்பட்ட முகம். இவங்கெல்லாம் தவிர்த்துட்டு சாத்தாங்குளம் அப்துல் ஜப்பார் ஒருத்தர் இருக்காரு, தலைவர் அழைத்தார். ஒரு புத்தகம் எழுதிருக்காரு, சின்ன புத்தகம், ஒரு 40-50 பக்கம் உள்ள புத்தகம். நான் இது வந்து 2017-18 சமயத்துல அப்ப படிச்சேன். இவர் வந்து அந்த பிபிசி தமிழுக்கு வந்து நெறியாளரா கிளிநொச்சியில் நடந்த 2002 பத்திரிகையாளர் மாநாட்டுக்கு, உலக பத்திரிகையாளர் மாநாட்டுக்கு போறாங்க. அதுலதான் அந்த தலைவர்லாம் சொல்லியிருப்பாரு, நடக்கிற விஷயத்த கதைக்கு சொல்லுங்கலாம் பேசியிருப்பார்ல, அந்த பத்திரிகையாளர் மாநாடு. இப்ப அதுல போகும்போது இவர் வந்துக்கிற செய்தி தலைவருக்கு சொல்லிடுறாங்க. அங்கதான் எல்லா இன்ஃபர்மேஷனும் போயிருமே. இப்ப சொன்ன உடனே தலைவர் வந்து இவருடைய தமிழ் வர்ணனைக்கு, கிரிக்கெட் வர்ணனைக்கு அதிதீவிர ரசிகர். தமிழ் பேசுறவங்க தலைவர்கள் எல்லாம் பிடிக்கும்ல. அப்ப இவர் வந்திருக்கிறாருன்னு உடனே இவர் வந்து கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க. அப்ப மரண காத்தால வராங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. போன உடனே அந்த இதெல்லாத்தையும் விவரிப்பாரு. கட்டி அணைச்சது, ஒரு ராணுவ வீரனுக்கு உண்டான மிட்டுக்கு, அந்த கார்ல வந்து இறங்கின விதம், இது எல்லாத்தையும் விவரிச்சுட்டு சாப்பிட வச்சிருப்பாங்களாம். அந்த டேபிளுக்கு கூட்டிட்டு போகும்போது அதை சொல்லுவாரு, ஓடுறது, நடக்கிறது, தாவுறது, பறக்கிறது என்று அத்தனை விதமான குறிப்பு அவரை கூட்டிக்கிட்டு போகும்போது, ஐயா பயப்படாதீங்க, ஹலால் உணவு டேபிள வச்சு இவ்வளவு இருக்குது. அதான் சொல்ல வரேன், இவ்வளத்தையும் பரத்தி வச்சிருக்கிறாங்க. அப்ப இவர் வந்து சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்து ஒரு சின்ன யோசனையில் இருக்கிறாரு. எல்லா இஸ்லாமியர்களுக்கும் உள்ள ஒரு தயக்கம். ஏன்னா அசைவத்தை பொறுத்த வரைக்கும் ஹலால் நான் ஹலால் வந்து முஸ்லிம்கள் வந்து பார்ப்பாங்க. அப்ப அதை யோசிக்கும் போது இந்த யோசனை கூட ஒரு வெளியே சொல்லல, தலைவரா புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன யோசிக்குதுன்னு எனக்கு தெரியுது ஐயா, இது எல்லாமே வந்து தருவிக்கப்பட்ட உணவு, தமிழ்ல சொல்றாரு, அதாவது ஹலால் செய்யப்பட்ட உணவு அப்படின்னு, தருவிக்கப்பட்ட உணவு தான் ஐயா, தயங்காம நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தயக்கத்தை போக்கிட்டு ஒட்டுமொத்தத்தையும் உண்டதாக. அதே அவர் போன அன்னைக்கு இன்னொருவரையும் கூட்டிட்டு போனாங்க புலிகள். அவர் யாரு தெரியுமா? கோலாகல சீனிவாசன். இன்னொரு செய்தி, ராத்திரி நேரத்துல தலைவரோட ஐஸ்கிரீம், அதாவது இரவு உணவு சாப்பிட்ட பிறகு அவருக்கு வந்து தலைவர் கேக்குறாரா, ஐஸ்கிரீம் இருக்கா, என்ன ஐஸ்கிரீம் இருக்குன்னு கேட்டு ஐஸ்கிரீம் வர வச்சு இரவு சாப்பிட்டாருன்னு இந்த கோலாகல சீனிவாசன் எல்லாருமே வந்து பகிர்ந்துருக்காங்க. இன்னொருத்தரையும் நான் சொல்றேன், ஓவியர் புகழேந்தி தெரியுமா? அவரு அங்க அழைக்கப்பட்டாரு. அந்த இடத்துல ஒரு ஹோட்டல்ல தங்க வைக்கப்பட்டாரு. 5 ஸ்டார் ஹோட்டல் எப்படி இருக்குமோ அது மாதிரியான ஒரு ஹோட்டல்ல புலிகளை அவரை தங்க வச்சாங்க. அந்த அளவுக்கு கவனமா பாத்துக்கிட்டாங்க. விருந்தோம்பல்ல அந்த அளவுக்கு அவங்க உச்சத்துல இருந்தாங்கன்னு பதிவு பண்ணிருக்கிறாரு. இவங்க பேசினதே இருக்கு, எங்க பொட்டு இங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி வச்சிருக்காரு, வாங்குவேன் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னு இருக்கு. இவனுக்கு என்ன, சோத்துக்கு செத்த போயிலுங்க, இவனுக்கு வந்து வாங்கி வாழைத்தார புடிங்கி தின்றாங்க, இதையும் புடிங்கிட்டு போற இவனுங்க கிட்ட அண்ணன் தான் ஏற்கனவே ஒரு கூட்டத்துல சொல்லி இருப்பாரு, கூட்டத்துல மஞ்சள் போய் கொடுக்குறானுங்க, அங்க பேசிட்டு இருக்கிற பின்னாடி ஏணி பிடி போட்டு ஏறி பிடிச்சு ஓடுறான். இவனுக்கு சோத்துக்கு செத்தவனுங்க, இவனுங்களுக்கும் விருந்தவங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குது அவங்கல, அடுத்தவன் சோத்தை புடிங்கி தின்றவன். கரெக்டா சொன்னேன். இவனுங்களுக்கு என்ன இருக்குதுன்னு கேக்குறேன். அப்போ இப்ப அடுத்தவன் சோத்தை புடிங்கி திங்கிறவனுக்கு ஊர் முழுக்க விருந்தவங்களுக்கு கொடுக்கறவனை பார்த்தனா பொறாமையா இருக்கத்தான் எரிச்சலா இருக்கு. இவனுங்களுக்கு இது தலைவரை பத்தியோ இல்ல இயக்கத்தை பத்தியோ அதை பத்தி சொல்ற நம்மளை பத்தியோ இல்ல, எம்ஜிஆரை பத்தி இப்படியேதான் இருந்தானுங்க. எம்ஜிஆர் மேல நமக்கு கடுமையான விமர்சனங்கள் உண்டு, அவரோட அரசை பத்தி அவரோட ஆட்சி திறனை பத்தி எல்லாம் நமக்கு இருக்கலாம். ஆனா அவரோட விருந்தோம்பல் வந்து உலகம் அறிந்தது. அவர் தான் உதவி செஞ்சாரு, அவர் வழியில நாங்க வந்தோம்னு பல முறை தலைவரே பேசியிருக்கிறார். அப்படி பார்க்கும்போது அடுத்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினது அவர் இருந்தில்ல, அன்னைக்கு செஞ்சிடலன்னா இது நகர்ந்திருக்காதுன்னு பேசியிருக்காங்க. அப்படி அந்த எம்ஜிஆரை பத்தி எவ்வளவோ விருந்தோம்பல் கதைகள் இருக்கு. ஒருத்தனாவது கருணாநிதி இப்படி எனக்கு சோறு போட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கியா? ஒரே ஒருத்தங்க என்னமோ சொல்லுவாங்கல்ல,
எச்சி கையில காக்கா ஓட்டாத அப்படின்னு அந்த மாதிரி கதை ஒருத்தன் கூட சொல்லியே ஐயா கருணாநிதி வீட்டுக்கு போனேன் ஐயா அப்படி ஒரு சோறு எனக்கு இந்த வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது, அப்படி ஒரு சோறு பரிமாறினாருன்னு இது வரைக்கும் சொன்னது இல்ல. ஒரு கதை கேள்விப்பட்டது இல்ல. அதான் கேக் ஒண்ணு திமுக சொன்னது இல்ல. வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டானுங்க அவனுங்க. நம்ம போனா கூட கட்சியில இருந்து மாறினா உனக்கு ஒரு நாளைக்கு மரியாதை கிடைக்கும், அங்க உள்ளேயாச்சும் போலாம், அவனுங்களுக்கு உள்ளே சேர்க்க மாட்டாங்க. இவனுதான் காலம் முழுமைக்கும் போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிட்டு போங்க. சரி, வேற அடுத்து இந்த ஊடகத்தோட விஷயத்துக்கு வரலாம். அண்ணா வந்து ரஜினியை போய் பார்த்தாலும் பார்த்தாரு, ரொம்ப பெரிய பிரச்சனையா மாத்தி விட்டானுங்க. முதல்ல கதறுன்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அந்த சந்திப்புல இருந்தே வரலாம். என்னதானே நடந்துச்சு நீ சொல்லுன. எதுக்கா அந்த சந்திப்புனா, ஏன் இவரை சொல்ல சொன்னா அண்ணங்கிட்ட சொல்லாம எதுவும் செஞ்சிருக்க மாட்டாரு. யாரு? அண்ணன். அதாவது அறிக்கை அடிக்க தயாராயிட்டாரு. சும்மாடா நான் சொல்றேன். அதாவது வேட்டை என்ற ஒரு படம், யார ரஜினிகாந்த்ல கடைசி படம் ரிலீஸ் ஆகும். கடைசி படமா? கடைசியா நடிச்ச படங்க. முடிவு பண்ணிட்டானு நினைச்சேன். இது வரைக்கும் வந்திருக்கிறதுல கடைசி படம் ரஜினிகாந்த் கடைசியா நடிச்ச படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அதுல என்கவுண்டர் இந்த மேட்டர் எல்லாம் பார்க்கும்போது நல்ல படமா இருக்கும்போது அண்ணன் வந்து அதை வந்து எல்லாருக்குமே வந்து பாராட்டுவாங்க. அரசியல் கருத்து முரண்பாடு கொண்டவர்களுடைய படத்தை கூட அண்ணன் வந்து பாராட்டுவாங்க. அப்படி பாராட்டும் போது ரஜினிகாந்த் மேல நமக்கு வந்து அரசியல் ரீதியாக மாறுபாடை தவிர பல இடங்கள் அண்ணன் வந்து அதை சுட்டி காட்டி இருக்கிறாங்க. நமக்கு வந்து ரஜினிகாந்தனுடைய அரசியல் முரண்பாடு வேற, ரஜினிகாந்த் தலைவருடைய திரை ஆளுமைன்றது வேற, ரெண்டையும் நம்ம வந்து பொருத்தி பார்க்க கூடாது. அப்படின்னா ரஜினிகாந்தனுடைய அரசியல் முரண்பாடு இருந்துச்சு, அவர் வரலன்னு அறிவிச்சாரு. அதோட நம்மளும் அப்ப வரலன்னு சொன்னப்போ கூட நம்ம அதை வந்து நல்ல முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி அண்ணன் வந்து அறிக்கை விட்டாங்க. அப்படி போயிடுச்சு. அப்போ அந்த முறை தான் போய் கலைஞ்சிருச்சு. அப்போ இந்த படம் வந்ததுக்கு பிறகாக அண்ணன் வந்து எல்லாரையும் வந்து ஒட்டுமொத்தமாக அமிதாப் பச்சனா இருக்கட்டும், இல்லை ஃபஹத் ஃபாசிலா இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், ரஜினிகாந்த் இருக்கட்டும், எல்லாரையும் பாராட்டி ஒரு 2-3 பக்கத்துக்கு ஒரு பெரிய அறிக்கையை வந்து கொடுத்துருந்தாங்க. 3 பக்கத்துக்கு. அப்போ அதுல நெகிழ்ந்து ரஜினிகாந்த் வந்து அண்ணன் சீமான் அவர்களோட கான்ஃபரன்ஸ் கால்ல ஒரு முறை ஒரு கூடுதல் செய்தி சொல்றான். படம் வெளியானது அக்டோபர் 10. அண்ணன் படத்தை அன்னைக்கே போட்டு காமிச்சிட்டாங்க. அண்ணனோட அறிக்கை வெளியானது அக்டோபர் 12 நேரத்தோடு. அப்போ இது மாதிரி கான்ஃபரன்ஸ் கால்ல எல்லாம் வந்து பேசுறாங்க. பேசும்போது அப்போ கான்ஃபரன்ஸ் கால்லேயே ரொம்ப மனம் விட்டு பேசியிருக்கிறாங்க. பேசி அதுக்கப்புறம் நம்ம சந்திக்கணும்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் தரப்புல தான் அண்ணன் வந்து கேட்கப்பட்டு, ரஜினிகாந்த் பொறுத்த வரைக்கும் வெள்ளந்தியான ஒரு ஆள், எந்த முன்பகையும் வச்சிருக்க மாட்டார், யாருடைய பகை பாராட்ட மாட்டார். அவர் அரசியல் நிலைப்பாடு, அவருடைய கருத்துக்கள் அதெல்லாம் தனிப்பட்ட முறையில ரஜினிகாந்த் பழகுறதுக்கு ரொம்ப எளிமையானவர்னு எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. அப்போ கேட்கும்போது அண்ணன் வந்து சொல்லிடுறாங்க, நீங்களே ஒரு நாளை சொல்லுங்க நம்ம சந்திக்கலான்றப்ப அண்ணன் அவருடைய பிறந்தநாள் அப்ப 8ஆம் தேதி நம்ம சந்திக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அண்ணன் சொல்லிட்டாரு, 365 நாள்ல என் தம்பிகளுக்கு நான் ஒதுக்கக்கூடிய ஒரு நாள், எங்க கட்சிக்காரர் தம்பி தங்கைகளுக்காக ஒதுக்கக்கூடிய ஒரே நாள் வந்து அந்த நவம்பர் 8 தான். அப்ப அதுல வந்து எல்லாரும் தமிழ்நாடு முழுமைக்கு வந்து சந்திக்கிறதுக்காக வருவாங்க. அப்ப அந்த நாளை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். இன்னொரு நாள புகைப்படம் பெரும்பாலும் புகைப்படம் எடுப்பாங்க, நம்ம வீட்டுல வந்து சந்திப்பாங்க, அன்பளிப்பு பரிமாறுவாங்க, அண்ணன் விருந்து கொடுப்பாங்க, இது எல்லாமே வந்து நடக்கும். அப்ப அந்த நாளை விட்டுட்டு இன்னொரு நாள் சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப அப்ப இன்னொரு நாள் நீங்க சொல்லுங்கன்றப்ப அண்ணன் வந்து சுற்றுப்பயணத்துல இருந்தாங்க. எங்க ஊர் பக்கம் தான் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, இந்த பக்கம் தான் வந்து அண்ணன் வந்து பயணத்துல இருந்தாங்க கட்டமைப்பு ரீதியாக. அப்ப இதெல்லாம் முடிச்சுட்டு அண்ணன் சென்னைக்கு திரும்பும் போது ஒரு நாள் சந்திக்கணுன்றப்ப நீங்க சொன்ன அந்த அன்னைக்கு இது சந்திச்ச நாள் வந்து நவம்பர் மாசம் எப்போ 20 கிட்ட. ஆனா இது எதுக்காக நாளை சொல்ல வேண்டியிருக்குன்னா, விஜய்க்காக தான் இந்த சந்திப்பு நடந்ததுன்னு ஒரு பேச்சு இங்க இருக்கு. அதை நான் ஒரு முறை ஒரு விவாதத்துல கலந்துக்கும் போதே சொன்னேன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த ஊடகங்கள்ல 2-3 இடத்துல என் பக்கம் செய்தி கேட்டவங்களுக்குலாம் சொல்லியிருக்கேன். இதுல என்னன்னா, அக்டோபர் 10 படம் வெளியானது, அக்டோபர் 12 அண்ணனோட அறிக்கை வந்தது, அக்டோபர் 27 தான் விஜயோட மாநாடு நடந்தது. அதுக்கு சரியா நீங்க கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க, 15 நாள் இருக்கு, 2 வாரம் இருக்கு. அதுக்கு இடையில 2வது முறை அண்ணன் ரஜினி அவர்கள் அண்ணன்ட்ட பேசினது வந்து அக்டோபர் 15 கிட்ட. அதனால அதுல இருந்து கணக்கு பண்ணா கூட ஒரு 12 நாள் இருக்கு. இது வந்து 27ஆம் தேதி காலையில வரைக்கும் அண்ணன் வந்து விஜய் அவர்களை அவரோட மாநாடு சிறக்க அவர் கட்சியை வாழ்த்தி தான் இருக்கு. ஆமா, அன்னைக்கு அவர் பேசின பேச்சுல தொடங்கி இங்க வரைக்கும் பேசியிருக்கிறார். அன்று மாலை கூட மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட கேட்டது விஜய் பேச்சு முழுசா கேட்கல, கேட்டுட்டு பேசுறேன்னு சொன்னாலும் அன்னைக்கே அவர்கிட்ட உடனே ஒரு கேள்வி கேட்கறாங்க. அண்ணன் வந்து அன்னைக்கு மதுரையில நிவாரண பொருட்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது முடிஞ்சு வரும்போது கேட்கறாங்க, நான் இன்னும் முழுசா பாக்கலன்னு போது திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்ணுன்னு சொன்னாருன்றத அண்ணன்ட்ட சொல்லும் போதே, அப்படி சொல்லியிருந்தா அந்த கருத்துக்கு நாங்க எங்களுக்கு ஏற்புடையது அல்ல, அந்த கருத்து எங்களுக்கு எதிரான கருத்து அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டாரு. அப்பவே அதை நாங்க ஏற்கல எதிர்க்கிறோம்னு அப்பவே சொல்லியுமே நமக்கு விஜய் கூட என்ன முரண்பாடு, ஒரு முரண்பாடு கிடையாது, கருத்து தான் முரண்பாடு. அதை சொல்லிட்டாரு, அதை தெளிவா பேசிட்டாரு. ஆனா என்ன இப்படி திருச்சி விடப்படுதுன்னா,
ரஜினிக்கும் விஜய்க்கும் இப்ப ஏதோ கொஞ்சம் ஒரு சரியான ஒரு நிலை இல்லைன்றது நம்ம உணர்றோம். நான் பெருசா இதெல்லாம் அவங்க பேச்சிலுமே அதை வெளிப்படுத்தினாங்க. நான் பின்தொடர்றது இல்லை, அதனால எனக்கு முழுமையா அதெல்லாம் தெரியாது. ஆனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ கழுகு கதை அந்த காக்கா கதை எல்லாம் சொன்னாங்கன்னு எனக்கு அதை கூட நான் முழுசா கேட்டதில்லை. என் பார்வையில சொல்றேன், இதனால அது இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தெரியும். காரணம், இந்த சந்திப்புங்கிறது ரஜினி அவர்கள் கேட்டது விஜய் மாநாட்டுக்கு 2 வாரம் முன்பே கேட்டுட்டாரு. காலம் சூழல் ஒத்து வரல, அதனால தள்ளி போய் நவம்பர் 20 கிட்ட சந்திச்சாங்களே தவிர இதுக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இதை பல முறை சொல்லியாச்சு. ஆனா இந்த ஊடகங்களுக்கு சில செய்திகளை மறைக்க வேண்டிய தேவை இருக்கு. அதுக்காக இந்த செய்தியை பெருசா பேசி ஊதி பெரிதாக்கி கொஞ்ச நாளைக்கு பேச்சு. அதான் அதானி, இங்க நடக்கிற நிர்வாக சிக்கல்கள், இந்த அரசு ஒவ்வொரு துறையிலையும் தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுல இருக்கிற சிக்கல்கள் வெளியே வந்துகிட்டே இருக்கு. அறப்போர் இயக்கம் மட்டும் இது வரைக்கும் ஒரு 5 செய்தியாவது பெரிய செய்திகளை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. பல கேள்விகள் எழுது. ஆனா அது எதையுமே இங்க பேசு பொருள் ஆக்காம மடை மாத்துறதுக்காக இந்த சந்திப்பு பெருசா. ஒருவேளை அரசியல் ரீதியான ஒரு சந்திப்பு ரஜினியோட அப்படின்னா, ரஜினி நமக்கு ஆதரவு தெரிவிக்க போறாரா, இல்ல ரஜினி வந்து நமக்கு பிரச்சாரம் பண்ண போறாரா, இல்ல என் ஓட்டு சீமானுக்கு தான் சொல்ல போறாரா, இல்ல என்னுடைய ரசிகர்கள் எல்லாரும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்ல போறாரா? எதுவுமே இது வந்து நீங்க சொல்றது ரஜினி பக்கம். நம்ம தரப்புல இருந்து சொல்றோம், அண்ணன் போய் சந்திச்சதுனால இல்ல ரஜினி சந்திக்கணும்னு விரும்புறதுனால இவ்வளவு நாள் நீங்க பேசினதுன்னு கேக்குறாங்க. இவ்வளவு நாளும் ரஜினிய மராட்டியர்னு சொன்னது மராட்டியர் தான். அவரை ஒண்ணும் இப்ப தமிழர் எல்லாம் ஆயிட்டாருன்னு யாரும் சொல்லல. அண்டா ஒண்ணு கேக்குது, இப்ப மட்டும் மான தமிழர் ஆயிட்டாரா? சென்செக்ஸ் அண்டா இப்படிதானே கேக்குறாரு. அவரு மராட்டியர் தான். ஏன் நாங்க வந்து மராட்டியரை சந்திச்சது இல்லையா? மகாராஷ்டிரால இருந்து நம்ம நடத்தின தேசிய இன ஒன்று கூடல மகாராஷ்டிரால இருந்து வந்து கலந்துருக்காங்க. ஏன் நம்ம போய் பஞ்சாப்ல கலந்துகிட்டது இல்லையா? திரிபுரால இருந்து நாகாலாந்துல இருந்து வந்தது இல்லையா? இல்ல நம்ம போனது இல்லையா? இவனுங்களுக்கு இவ்வளவுதான் மூளை. இவனுங்களை எதிர்க்கிறாங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு எதிர்ப்பானுங்க. அதுதான் இதுவும். அதாவது இவனுங்க ரஜினிகாந்த கூப்பிட்டு இன்னொன்னு என்னன்னா, ரஜினி கிட்ட போய் இவர் என்ன அரசியல் பேசுறாரு? நான் என்ன கேக்குறேன், அண்ணன் சீமான் ஒரு முழு நேர அரசியல்வாதி தான். அவர் அரசியல்வாதி, ஒரு அரசியல் தலைவர். அவர் தொண்டரை பார்த்தாலும் அரசியல் தான் பேசுவார். அவர் வீட்டுல இருக்கிறவங்களை பார்த்தாலும் அரசியல் பேசுவார். யார பார்த்தாலும் அரசியல் வந்து இவன்ட்டு தான் பேசணும், இவன்ட்டு தான் பேசக்கூடாது சொல்றது இவனுக்கு யாரும் எதிர்கருத்து இருக்குங்கிறதுக்காக ஒருத்தர்கிட்ட பேசவே கூடாது. அரசியல் பேசுறது எப்படி உனக்கு பிரச்சனையா கூட கேட்கிறேன். அதான் அப்ப எப்படின்னா இவனுக்கு வந்து யாருமே அரசியல் பேசிடக்கூடாது. இவனுக்கு எல்லாம் அரசியலா பேசுவானுங்க, எல்லாத்தையுமே அரசியலா மூவ் பண்ணுவானுங்க. ரஜினிகாந்த் கூட்டு புத்தகம் வெளியிடுவானுங்க, ரஜினிகாந்த் கூப்பிட்டு அது பண்ணுவானுங்க, இது பண்ணுவாங்க, நிகழ்ச்சியில எல்லாத்துலயும் கலந்து வச்சுப்பானுங்க. ரஜினிகாந்தே மேடை ஏறி துறைமுருகன் எல்லாம் கலாச்சி விடுவாரு. அதெல்லாம் கெக்க பக்க ஹேன்னு பல்ல இழிச்சு சிரிப்பு. அரசியல் பேச்சாது, ரஜினியோட அரசியல் பேச்சு. இதெல்லாம் வந்து நாகரிகம், இதெல்லாம் தனிநபர் இது விருப்பம். ஆனா நம்ம ஏதாவது செஞ்சுட்டா மட்டும் அரசியல் இது. இவனுக்கு என்ன பதட்டம்னா, இப்ப 2 பேருக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் ரஜினிக்கும் அரசியல் ரீதியா ஒரு பகை இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா அரசியல்ல ரஜினி ஒரு பேக் அடிச்சதுக்கு அண்ணன் சீமானுடைய பேச்சு இதெல்லாம் ஒரு முக்கிய காரணம். ரஜினி தயங்குனதுக்கு அண்ணன் முக்கிய காரணம்னு கூட சொல்லலாம். அப்போ இதெல்லாம் கடந்து இவங்க 2 பேரும் சுமூகம் ஆயிட்டாங்க. எங்க 4 ரஜினி ரசிக சீமான் கட்சி பக்கம் போயிருவானோ அந்த பயம் இவனுங்களுக்கு எவ்வளவு வீக்கா இருந்தா. நான் வந்து ஒரு விஷயத்த சுட்டி காட்டணும். ரஜினி அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த காலகட்டத்துல அவர் வந்து ஒரு விஷயத்த சுட்டி காட்டி பேசியிருப்பாரு துக்ளக் விழா மேடையில. இது மாதிரி 70கள்ல ராமரோட படத்தை வந்து செருப்பால் அடிச்சாங்க அப்படின்னு. இதுக்கு திகாவும் திமுகவும் எந்த அளவுக்கு அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க நீங்க பாத்திருப்பீங்க. ரஜினியோட வீட்டு வாசல்ல போய் மறியல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரஜினி வந்து விளக்கெல்லாம் கொடுத்தாரு. மன்னிப்புலாம் கேட்க முடியாதுங்க, இங்க பாருங்க இதெல்லாம் எடுத்து சான்று எல்லாம் இருக்கு அப்படின்னு எல்லாம் காட்டினாரு. இப்ப அதெல்லாம் நடந்து முடிஞ்சு திமுக 2021 ஆட்சிக்கு வந்துருச்சு. கருணாநிதிக்கு முழு உருவ சிலைய அந்த தலைமை ஓமந்தூரார் தோட்டத்துல திறக்கிறாங்க. வெங்கையா நாயுடு வந்து திறக்கிறாரு. அந்த நிகழ்வுக்கு ரஜினியை கூப்பிட்டாங்க. வெக்கமால் தான் உங்களுக்கு, நீங்க தானே எதிர்த்தீங்க. உங்க தலைவர்லாம் தானே ராமரை செருப்பால் அடிச்சாங்கன்னு சொல்லி பேசினாரு. மறந்துட்டீங்க. அப்ப அவங்களோட அமைப்பு செயலாளரும் ஐயா நேரு, அவர் என்ன செயலாளர்னு தெரியல, 2 பேரும் ஒரு பதில் சொன்னாங்க. எங்க தலைவர் பேரு ராமசாமி. ஆமா ஆமா ஆமா. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமாண்ணே, அந்த ராமரை செருப்பால் அடிச்சாங்கன்றத துக்ளக் வந்து கார்ட்டூனா வரைஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் பெரியார் கையில செருப்பு இருக்கும், ராமர் படம் இருக்கும். இந்த பக்கம் கருணாநிதி வந்து அடிங்க அடிங்க நல்லா அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இந்த கார்ட்டூன் இருக்கும். இததான் சான்றுன்னு காட்டினாரு. பாருங்க, அவங்க கொண்டு போனதையும் காட்டினாரு, இந்த கார்ட்டூனையும் காட்டினாரு. உங்க தலைவரை அசிங்கப்படுத்தினாருல, சிலை திறக்கும் போது மட்டும் வெக்கமே இல்லாம கூப்பிடுறீங்க. அப்ப இதெல்லாம் என்ன? நாங்க திராவிடர்கள்ல. ஓ, அதனாலதான் அந்த வெக்கம்லாம் எங்களுக்கு கிடையாது. இப்போ இவனுக்கு அரசியல் லாபத்திற்கு 96லயே ரஜினிகாந்தின் ஆதரவு பெற்ற சின்னம்
உதயசூரியன் அப்படி போட்டு ஓட்டு பிச்சை எடுத்தானுங்க. இவனுக்கு ஓட்டு பிச்சை வேணும்னு வைங்களேன், ரஜினிகாந்த் இல்ல அத்வானி காலை கூட பிடிப்பானுங்க. பிடிச்சிருக்க வைகோ மாதிரியான நாட்கள்லாம் வந்து காலை கூட பிடிச்சிருக்காங்க. ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி மானுங்க. நீங்க ஏன் அவ்வளவு பின்னாடி உருட்டுவானுங்க? இப்ப கூட பாருங்க, இது வந்து ரஜினிக்கு பேசுறோம். ஆனா ரஜினியை ஏன் சங்கின்னு சொல்றோம்? அந்த அவர் ஆதரிக்கிற அந்த சித்தாந்தம், அந்த அரசியல், அதுக்காக சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த அரசியலோட தலைமை யார் இன்னைக்கு? மோடி. அந்த மோடி ஆட்சியில இருக்கிறாரு, சந்திக்கிறோம்னா இவங்க ஆட்சியில இருக்கும்போது சந்திக்கிறது கூட சரி, ஆட்சி ரீதியா சந்திச்சுக்கிறாங்கன்னு கூட நீங்க ஒரு பக்கம் வைங்க. நிறைய கேள்வி இருக்கு, அதை கூட ஒரு பக்கம் வைங்க. இவங்க எதிர்கட்சியா இருந்தாங்க, அப்போ வந்து சந்திச்சாரா இல்லையா? ஆமா, பார்த்துட்டு போனாரு. ஏன் சந்திச்சாரு? இப்போ நான் ஜெயலலிதா உடம்பு சரியில்லாம இருக்கும் போது கூட உற்ற நண்பரா இருந்த மோடி அவர்கள் வந்து ஜெயலலிதாவை பார்க்கல. பார்த்தது வெங்கையா நாயுடு, அவர் பார்க்கல. ஆனா கருணாநிதி உடல் சரியில்லாம மருத்துவமனையிலும் வீட்லயும் ஓய்வு எடுத்துட்டு இருக்கும் போது மோடி வந்து பாத்துட்டு போனாரு. பாத்துட்டு போனாரா இல்லையா? போனாரு. அப்ப இதுல நம்ம கேள்வி வருமா வராது? இதுல யாரா சங்கி உண்மையில? இல்லண்ணே, எப்படி வராம இருப்பாரு? கருணாநிதி நரேந்திர மோடியை பத்தி என்ன சொல்லி இருக்கிறாரு? நரேந்திர மோடி மிகவும் நல்ல மனிதர். யாரு குஜராத்ல 2002ல 3000 இஸ்லாமியர்களை துடிக்க படுகொலை செஞ்சாரு. இப்ப வந்து அதை சொல்றீங்க. 2014ல சொன்னது 2002லயே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரே ஒரு ஆள் மோடிக்கு ஆதரவா அங்க நடந்த குஜராத்ல நடந்த பேரணியில கலந்துகிட்டாங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர், திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர், தஞ்சாவூரை சார்ந்த SS பழனிசாமி. ஆமா, மறுக்க முடியும். மோடிக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்து தோற்கடித்தது திமுக. யாரெல்லாம்? எல்லாரும். முரசொலி மாறன் உட்பட, TR பாலு உட்பட ரொம்ப வீரியமா நீங்க பேசினது யாரு தெரியுமா? வைகோ. நீங்க குஜராத்தை பேசினா நான் அஸ்ஸாம பேசுவேன். யார? காங்கிரஸ பார்த்து பேசினாரு வைகோ. நீங்க குஜராத்தை பேசினா யாருக்காக பேசினாரு? மோடிக்காக பேசினாரு. நாடாளுமன்றத்துல பதிவுகள் இருக்கு. அப்போ ரஜினிகாந்த் அவர்களை வந்து நம்ம மரியாதை நிமித்தமா சந்திச்சோம். அது இந்த ஊடகங்கள், இந்த விகடன் மாதிரியான மாமா ஊடகங்கள் எப்படி அண்ணனுக்கு காவி சட்டை போட்டு ரெண்டு ஊடகம் இந்த வேலையை பார்த்திருக்கு. ஒண்ணு விகடன், இன்னொன்னு நக்கீரன். என்ன பிரச்சனை? வீரப்பனை சந்திச்சா ஒண்ணு இல்லடா, சர்க்குலேஷன் வந்து நக்கீரன் வந்து எப்படின்னா வீரப்பன் இருந்த வரைக்கும் அண்ணே அண்ணே அண்ணேங்க வேண்டியது. இவ்வளவு பெரிய மீசைக்கு தகுந்த மாதிரியே நடந்துக்கிறதுல இப்படி அண்ணே அண்ணேங்க வேண்டியது. அதுக்கப்புறம் வீரப்பன் செத்துட்டாரா? இப்ப உட்காந்து பேசுற பேச்செல்லாம் பாரு, அவன் இவன் தான். வீரப்பனார எல்லா இடத்துலயும் அவன் இருந்தான், அவன் செஞ்சான்னு பேச வேண்டியது. ஏன்டா உங்களுக்கு உண்மையிலே இவ்வளவு துணி இருந்தா இருக்கும்போது பேசும்போது வீரப்பன் அவன்னு பேசிடுமா? நாகப்பாவை தூக்கிட்டு ஜட்டியோட உட்கார வச்ச மாதிரி இருந்தாலும் தூக்கிட்டு போய் உட்கார வச்சிருப்பாரு. கடைசியில ஓடி வந்ததாகவும் செய்தி இருக்கு. வீரப்பன் போட்ட பிச்சையில பத்திரிகை நடத்திட்டு எதுக்கு உனக்கு இந்த வேலை நான் கேட்கிறேன். இந்த 2 பேருக்குமே ஒரே ஒரு நேரடி சவால் தான். முடிஞ்சா 26ல இப்படி ஒரு நீங்க சொன்னது பொய் செய்தின்னு கட்டாயம் உணர்த்தப்படும். அப்ப உணரும் போது மன்னிப்பு கேட்பீங்களா? இப்பயே அவனுக்கு தெரியும்னே திமுக கொடுக்குற பேர் ஏன்னா ஏற்கனவே எல்லாம் வெளியிட்டாங்க. தம்பி கூட காணொலி எல்லாம் வெளியிட்டு இருந்தா அப்படி அதுல 30 பக்கத்துக்கு. இந்த நக்கீரனுக்கு என்ன பிரச்சனை? உனக்கு நீ சொந்தமா கட்டிடம் வச்சிருக்கிற, சொந்தமா பிரஸ் போட, சொந்தமா யூடியூப் சேனல் வச்சிருக்கிற, நல்ல வருமானம் வரும், உனக்கு என்னப்பா பிரச்சனை? எதுக்கு நீ திமுக வாங்கிக்கிற நிலைமையில இருக்கிற? தானே வரும். அப்படியே விளம்பரமா? அவங்க யூடியூப்ல பல காணொலி போடுறாங்க, பாக்குறது இல்ல. ஏதாவது ஒண்ணு அண்ணனை ஒரே ஒரு சொல் ப்ளீஸ், கொஞ்சோண்டு சீமான்னு ஒரு சொல் மட்டும் சொல்லிருங்க உள்ள அப்படின்னு சொல்லிட வேண்டியது. சொல்லிட்டாங்கன்னா அது தமிழ்ல வச்சு விட்டுட்டு வேண்டியது, உடனே ஓடுது. அப்படி இந்த பத்திரிகையில கூட உள்ள புரட்டும் போது எல்லாம் உதயநிதியுடைய படமா இருக்கு. இளம் சூரியனே அட்டையில உதயநிதி போட்டா விற்க மாட்டேங்குங்க. உதயன்னா உதயமான நாள் கிட்டத்தட்ட ஜூனியர் விகடன்ல 30 விளம்பரம். ஆனா இந்த இடத்துல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உன்னையே சேர்த்து கொளுத்திட்டேனே. நீயே சொல்லி தொலை அது ஏன்னு. இல்ல படிக்கும் போது காண்டாகுமா ஆவாதா? என்னவோ பக்கத்துல இருந்து கேட்டவன் மாதிரி ரஜினி கிட்ட ஆதரவு கேட்டுதான் சீமான் அங்க போய் பார்த்தாரு. வரப்போற தேர்தல்ல பாஜக கூட கூட்டணி வைக்க போறாரு, அந்த கூட்டணியோட முதல்வர் வேட்பாளரா இவரை அறிவிக்கணும், அதுக்காக லாபி செய்யறதுக்காக தான் அங்க போனாரு அப்படின்னு வந்து எழுதி வச்சிருக்கான். இத 3/4 பக்கத்துக்கு நிரப்பிட்டு நீங்க சொன்ன மறுப்ப புரிஞ்சும் புரியாத மாதிரி எழுதி வச்சிருக்கிறானே. நீ எவ்வளவு காண்டா பேசுவேன்னு எனக்கு தெரியும், எவ்வளவு வீரியமா பேசுவேன் இந்த விஷயத்துக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ வாங்கி படிச்சு பாரு, அவங்களே எழுதியிருக்காங்க. கடும் எரிச்சலுடன் சொல்லி இருக்கிறாருல, அந்த கருத்தோட ஷார்ப்னஸ் எப்படி இருக்கணும் அதுல இல்ல. படிச்சவங்களுக்கு இதை வந்து நாம் தமிழர் கட்சி ஏத்துக்கல, மறுக்குது அப்படின்னு புரியவே புரியாது. அப்படிதான் அதை எழுதி வச்சிருக்கிறாங்க. வந்தது கோவம், அதான் எழுதி கொளுத்திட்டேன். அப்ப தொடர்ச்சியா இந்த மாதிரியான சேர்த்து கொளுத்திருக்காங்க.
சரி விடுங்க விகடனவாதி. நான் உங்க கூட ரவீந்திர துரைசாமி படத்தை போட்டுருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு இதுல நம்ம படம் வர்றதை வந்து தவிர்க்கிறது நல்லதுதான். ஏன்னா இவங்க கண்டதுக்கு அவதூற பரப்பிட்டு தெரியுறாங்க. அவங்க போட்டாங்கடா செய்தியை வாங்கி. சரி விடுங்க. அப்ப என்னமோ அப்படி இப்படி இப்ப இந்த பத்திரிகைகள் இந்த மாதிரி ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இது கெட்ட கேடுக்கு இந்த மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் ஊடக விவாதங்கள் இதை எடுத்துட்டோம்னா அவங்க இன்னும் கொஞ்சம் லாபி பண்ணி திரிகிறாங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு காலத்துல இந்த வலதுசாரிகள் எப்படி வருவாங்கன்னு சொன்னா பிஜேபின்னு வருவாங்க, பாஜகன்னு வருவாங்க, வலதுசாரி ஆதரவாளர் வருவாங்க, பத்திரிகையாளர் அப்படின்ற போர்வையில் வருவாங்க, இப்படியே பல போர்வைகள்ல வருவாங்க, வலதுசாரி சிந்தனையாளர்னு வருவாங்க, இப்படி பல பேர் வந்திருக்கீங்க. இப்ப இதே மாதிரி கொண்டைய மறைக்காத மாதிரி இப்ப இவங்களும் ஆளாளுக்கு இப்படி ஒரு கொண்டையை வச்சுக்கிட்டு வந்துடுறாங்க. திராவிட ஆதரவாளர் பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர். என்ன மூத்த பத்திரிகையாளர் நீ டுபாக்கூர். இப்ப இதுல என்னன்னா நெறியாளர் இப்ப சேர்ந்துக்கிட்டாங்க. திமுக நெறியாளர் அப்படி திமுக போடுறது இல்ல, நெறியாளர்னு போட்டுக்கிறது. அதிமுக ஆட்சியில இருந்தே அப்படிதான் இருக்கு. அதிமுக ஆட்சியிலேயே நெறியாளர்லாம் வந்து திமுக என்ன இவங்களுக்கு பிரச்சனைன்னு தெரியலன்னா, இப்போ 2 பேர் விவாதத்துக்கு போறோம். இப்போ மேற்கத்திய நாடுகள்ல எல்லாம் விவாதங்கள் நடக்கும். அரை மணி நேரம் விவாதம்னு வைங்களேன். 15 நிமிஷம் இவருக்கு, 15 நிமிஷம் அவருக்கு. 15 நிமிஷத்தை தாண்டி ஒரு வினாடி கூட அவர் பேசக்கூடாது. பேசினா கட் பண்ணிடுவாங்க, மைக் ஆஃப் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்படிதான் விவாதங்கள் நடக்கும். இப்படி 15 நிமிஷம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கேள்வி பதில் ஒன்று வைப்பாங்க, கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நான் 1 நிமிஷத்துக்குள்ள பதில் சொல்லணும். அப்புறம் ஒரு கேள்வி கேட்பேன், அவர் 1 நிமிஷத்துக்கு பதில் சொல்லணும். இப்படி ஒரு 5 கேள்விக்கு 5 நிமிஷம் போகும். ஆக மொத்தம் 20 நிமிஷம் சரிசமமாக பங்கிட்டு கொடுக்கப்படும். ஆனா இந்த மாதிரியான ஒரு நேர ஒழுங்கு தமிழ்நாட்டுல இந்திய ஊடகங்கள்ல எதுலையுமே கிடையாது. நாய் கத்துற மாதிரி கத்துறானுங்க. என் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறப்பா என் பதில சொல்ல விடு சொல்றது கிடையாது. இப்போ ஆளுங்கட்சியில இருந்து வர்றாரு வைங்க, திமுக 10 நிமிஷம் பேசுவார். நமக்கு இந்த வந்து ஊடகாரம்ன்றது நம்ம ரொம்ப மதிப்போம். அடுத்தவங்க பேசும்போது இடை மறிக்க கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருப்போம். அவங்க கருத்தை வந்து நம்ம வந்து ரொம்ப அவதானிப்போம். என்ன சொல்றாங்கன்னு கேட்டு நம்ம பதில் நம்ம நேரம் வரும்போது சொல்லுவோம். நானே ஊடகத்துல பெரிய அளவுக்கு கலந்துகிட்டு இல்லைனாலும் குறிப்பிட்ட ஊடக விவாதங்களை கலந்துகிட்டது அடிப்படையில் சொல்றேன். நம்ம 1 மணி நேரம் இங்கிருந்து பயணம் செஞ்சு போய் அங்க ஒரு 1 மணி நேரம் உட்கார்ந்து திரும்ப ஒரு 1 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு விவாதத்துக்கு நம்ம வந்து செலவு பண்றோம். இதுக்கான ஊடக தயாரிப்புகள், விவாத தயாரிப்புகள் தனி கதை. இப்படி ஒரு விவாதத்துக்கு மட்டுமே ஒரு 4-5 மணி நேரம் நம்ம வந்து செலவு பண்ணி அனுப்பி உட்கார்ந்தோம்னா மொத்தமே 7 நிமிஷம் தான் தருவாங்க அந்த 1 மணி நேரத்துல. அதுல 7000 குறுக்கீடு. 7 நிமிஷமாவது உருப்படியா பேசுவாங்கன்னு சொன்னா முதற் கருத்து சொல்லும் போதே குறுக்கிட வேண்டியது. ஆளுங்கட்சிக்காரன் பேசினா அப்படியே கேட்க வேண்டியது நெறியாளர் அப்படியே மயிலிறக்கால் அப்படியே தடவி கொடுத்து கேட்பாங்க. பாயிண்ட் எடுத்து கொடுப்பாங்க. அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு, நீ எனக்கு பாயிண்ட் எல்லாம் எடுத்துட வேண்டாம், நானே பேசிக்கிறேன் அப்படின்னா போய் பேசணும் 20 வினாடியில குறுக்கிடுறாங்க. என்ன உனக்கு பேச பிரச்சனை? நீ கூட விவாதம் பண்ண வந்திருக்க 1-1 நெறியாளர் தானே, நீ கேள்வி தானே கேட்க வேண்டிய வேலை உனக்கு. நீ ஸ்டாண்ட் எடுத்து பேச போறிய? அட்லீஸ்ட் முதல் சுற்று கருத்தையா சொல்ல கொடுப்பான்னா அப்படி செய்யறதே கிடையாது. நீ மேற்கத்திய நாடுகள் மாதிரி அவ்வளவு டைம் கூட மேனேஜ் பண்ண வேண்டாம். குறைந்தபட்சம் ஒரு நெறி வேண்டாமா? நீ என்னை வந்து ஒரு பங்கேற்பாளராக கூப்பிடுறேன். இன்னும் சொல்ல போனா விருந்தினர்கள் அதிலே இன்ட்ரோ கொடுக்கும் போதே உங்களுக்கு விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம் தான் சொல்றேன். அப்ப நான் ஒரு வீட்டுக்கு வந்தா நம்ம எப்படி அவங்களுக்கு கவனிப்போமோ அதே மாதிரி நான் விருந்தினர், நீ எல்லாத்தையும் சரிசமமா பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு பார்வை கூட உங்களுக்கு. கருத்துரையாளர்கள் நீ அப்படியே வச்சுக்கோ, என் கருத்து சொல்ல வந்திருக்காங்க, எல்லாரும் அவங்க கருத்து சொல்றதுக்கான அங்க நேரத்தை கொடுத்துடணும். வேற ஒன்றும் நீங்க பெரிய விடுதலை சுதந்திரத்தை கொடுக்கணும் அப்பெல்லாம் நம்ம எதிர்பார்க்கல. நீங்க நேரத்தை கொடுத்துட்டா போதும். கொடுக்கறது இல்ல, பலமுறை நடந்திருக்கு. அதனால அதை நான் போன முறை நான் விவாதத்துக்கு போயிட்டு வந்தேன். இன்னைக்கு எல்லாரும் கலந்துக்கிட்டோம். நானும் தம்பியும் ஒரு காணொலியை போட்டிருந்தோம். அதுல சொல்லியிருந்தேன், மற்ற ஊடகங்களுக்கு ஒப்பிடும் போது நான் அதுக்கு முன்னாடி நியூஸ் 7ல கலந்துருக்கேன், புதிய தலைமுறையில கலந்துருக்கேன், தந்தியிலையும் கூட கலந்துருக்கேன். ஆனா சன் தொலைக்காட்சி வியப்புக்குரிய அளவுல சன் தொலைக்காட்சி எனக்கு கொடுத்த நேரம் வேற எந்த ஊடகமும் கொடுக்கல. அதே தான் இப்போ அண்மையில நடந்ததுல கார்த்திக்கும் அதே தான் நடந்துச்சு. கார்த்திக்கும் பார்த்தனா மற்ற எவ்வளோ ஊடகங்களை விட சன் தொலைக்காட்சியில நேரம் பரவலமா கொடுக்கப்பட்டது. சில கருத்துக்கள் பேசப்பட்டது, கனகராஜ் பேசினாரு, தப்பா பேசினாரு, ரொம்ப அதிகமா இருந்துச்சு, அதுலயுமே கூட இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் ஒப்பிடும் போது அது ஒண்ணுமே இல்லை. அதுதான் அதுல இந்த நியூஸ் 7ல நம்ம அக்கா ஒருத்தவங்க முதல் பெண் எப்பா முட்டுனா முட்டு மரணம் முட்டு ஐயோ. அதாவது நான் கூட நகைச்சுவை அந்த ட்விட்டர்ல போட்டிருந்தேன், நீங்க வெள்ளித்தட்டுன்னு சொல்லிருக்கூடாது, சில்வர் சொன்ன மாதிரி சில்வர் பிளேட்னு சொல்லியிருக்கணும். அதான் அக்கா மறுத்துட்டாங்க அப்படின்னு போட்டிருந்தால. இதுல இவங்க சொல்லும் போது இல்ல ஒரு விஷயத்த இவர் ஒரு கருத்து சொல்றாரு, மகிழன் நான் நெறியாளரா இருக்கேன் அப்படின்னா எனக்கு 100% தெரிஞ்சா மட்டும்தான் நான் இல்லைன்னு மறுக்க முடியும். இல்லைன்னா அப்படி சொல்லியிருக்காங்களா தெளிவுபடுத்துங்க, சான்று தாங்கன்னு கார்த்தி என்ன சொல்றாரு, நான் சான்று தரேன் பொறுப்பு. இல்ல 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 என்ன இல்ல சொல்லல 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 2 கருத்தை மறுத்தாங்க. சொல்லல 4 முறை. நான் என்னன்னா இவங்கெல்லாம் மூத்த நெறியாளர்கள், இவங்கெல்லாம்
பல ஆண்டுகள், எனக்கு தெரிஞ்சு அவங்க 15 ஆண்டுகளுக்கு மேல இருக்காங்க. இல்லைன்னா தலைமை பொறுப்பு அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துருக்க மாட்டாங்க. 15 ஆண்டுகள் இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அந்த நிறுவனத்தின் முதன்மை நெறியாளர்னு வச்சுக்கோங்களேன், ஆசிரியர் எல்லாமே தலைமை ஆசிரியர். அவங்களுக்கு எப்படி டாக் பேக்னு ஒண்ணு இருக்கும், பின்னாடி இருந்து கருத்து சொல்றதுக்கு ஆள் இருப்பாங்க. அவர் சொல்ற செய்தி சரியான்னு சரி பாருங்கன்னு இவங்க சொல்ல கூட வேணாம், அவங்க புரிஞ்சுட்டு பாத்துட்டு இருப்பாங்க. ஆமா சரிங்கக்கா இல்லக்கா இன்னொரு பெரிய கூத்து, அது செய்தி வெளியானதே நியூஸ் 7ல. எப்பா உங்க ஊடக வெளியிட்ட செய்தியே உங்களுக்கு தெரியலன்னா இது என்ன? எப்பேற்பட்ட ஆளை தலைமை செய்தி ஆசிரியரா வச்சிருக்கு பாரு நியூஸ் 7 தொலைக்காட்சி. வேற நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அவங்கள அல்லது நியூஸ் 7 மட்டும் இப்படி செய்யுதுன்னு கிடையாது. புதிய தலைமுறையில இதேதான், நியூஸ் 18ல நியூஸ் 18ல இதேதான். நீங்க எந்த பாலிமர் போனீங்கன்னா பாலிமர் நடத்துறது இல்ல இத மாதிரி, அதனால அவன்கிட்ட அந்த சிக்கலே இல்லை. எங்க போனாலும் இதேதான். உண்மையில சொல்றேன், நானும் சொல்றேன், என் பட்டறிவுல இருந்து சொல்றேன், கார்த்தி சொன்னதுல இருந்தும் சொல்றேன், சன் நியூஸ் இவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, அவன் வந்து வெளில போறவனை செய்தி ஆக்குவான், இதெல்லாம் இருந்தாலும் விவாதத்தை நடத்தும் போது மற்றவங்க, அதாவது ஒரு கட்சியின் ஊடகமா இருக்கிற சன் தொலைக்காட்சி நடந்துகிற அளவுக்கு கூட குறைந்தபட்ச அறத்தோட கட்சி சாராததாவோ அல்லது இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி சாராததா சொல்லிக்கொள்ற புதிய தலைமுறைக்கோ நியூஸ் 7க்கோ நியூஸ் 18க்கோ ஏன் விசுவாசம் மீடியாக்கள் எல்லாம் கோடி மீடியாஸ்னு சொல்றாங்க. அது மோடியினுடைய கைப்பாவையாக மாறி இருக்குது. அதனால மோடிக்கு தான் அவங்க வந்து ஊதுகுழலா இருப்பாங்க. அதுல இந்த அதானி மேட்டர்ல எல்லாம் கூட நம்ம வந்து பார்த்தோம். ஏன்னா அதானி தரப்புல வெளியிடப்பட்ட அந்த அதானியுடைய அறிக்கை வெப்சைட்ல வந்து வெளியான நேரத்துக்கு முன்பாக ஊடகத்துல வெளியாயிடுச்சு. அந்த அளவுக்கு என்னடா அவங்களுக்கு இதுன்ற அளவுக்கு அவங்க வந்து விசுவாசமா இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? கட்சிய ஊடகம் நல்லா சம்பளம் தருது, குறைந்தபட்சம் அந்த தலைமை செய்தி ஆசிரியர் நெறியாளர்கள்லாம் வந்து 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் சொல்றாங்க. ஒரு 2 லட்சத்தை வச்சு உங்களால வாழ முடியாதுடா. இவங்க எல்லாமே பயிற்றுவிச்சு அங்க அனுப்பப்படுவதும் இவர்களுக்கு அந்த பொறுப்பு கிடைப்பதற்கும் பின்புலமாக இருப்பது இந்த திராவிட கட்டமைப்பு, அந்த விசுவாசம். அதுக்காகத்தான் இப்படி இவங்க நாளைக்கு சொல்றேன், நாளைக்கு இந்த சுகீதாவோ கார்த்திகேயனோ கார்த்திகை செல்வனோ இவங்க மட்டும் உண்மையிலேயே முதுகெலும்போட இவங்க கருத்தை பேசி சரியா குணசேகரனோ அவர்தான் இருக்கிறாரு கரெக்டா இல்ல நான் தான் சொல்றேன், அவங்களுக்கு வந்து அவங்கள நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை. சன் தொலைக்காட்சி வந்து அது கட்சியின் தொலைக்காட்சி அப்படின்னால அவங்க செயல்படுற குறைந்தபட்ச இந்த நேரம் கொடுக்கறது இந்த மாதிரி செய்தி கூட இவங்க செய்யறது இல்லை. அதுதான் இவங்க மேல நம்ம குறைபாடா பாக்குறது. நான் சொல்ல வந்த செய்தி என்னன்னா, கார்த்திகேயனோ கார்த்திகை செல்வனோ சுகீதாவோ இவங்கெல்லாம் இவங்களோட போக்குல சரியானது ஏதோ சரியான நெறியாள்கை செஞ்சாங்கன்னா நாளைக்கு அந்த பொறுப்புல இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும்ல, சுபவீர பாண்டியன் ஒரு தொலைக்காட்சிக்கு போறாரு, நேர்காணல் எடுக்கிறாங்க, சில கேள்விகள் கேட்கப்படுது. அடுத்த நாள் தான் அவர் அந்த கேள்வி அந்த நேர்காணல் வெளியான பிறகுதான் அதோட வீரியத்தை அறிகிறாரு. இது பெரிய அளவுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா உடனே அவருக்கு பெருத்த அவமானம். அது வேற முதன்மை குடும்பம், அந்த கட்சியின் முதன்மை குடும்பத்தை பத்தின செய்திங்கிறதுனால உடனடியா அதுக்கு எதிர்த்து காலையில ஒரு கருத்தை பதிவிடுறாரு. அன்னைக்கே அந்த ஊடகத்துல முழுக்க எல்லாரும் கருப்பு பேட்ஜ் அணிஞ்சு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அன்னைக்கே அவரை நேர்காணல் எடுத்தவன் அந்த ஊடகத்துல இருந்து தூக்கப்படுறான். அப்ப புரியுதா இந்த ஊடகம் எப்படி செயல்படுதுன்னு? அப்ப சுகீதாக்கள், கார்த்திகேயன்கள், கார்த்திகை செல்வன்கள் இப்படி செயல்படுவதற்கு கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் அல்லது அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். இன்னொன்னு சொல்றேன், அவங்களும் விருப்பப்பட்டு செய்யறதும் உண்டு. அதுலதான் இருமவன கார்த்தியா அவனை கூப்பிடாத, இனிமேல் அவனை கூப்பிடாத, இன்னும் முடிவு செஞ்சிருப்பாங்க. நான் சொல்றேன், ஆமா பேசியிருப்பாங்க, உள்ள பேசலன்னு சொல்லு இல்ல எதுக்கு அப்பா? ஏன்னா நான் எப்படி இதை உறுதியா சொல்றேன்னா, புதிய தலைமுறையில 1.5 ஆண்டுகளா கூப்பிடுறது இல்ல. ஆமா, அதுவும் இடுமாவனம் கார்த்தியை கூப்பிடவே மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களும் ஓப்பனா கேட்கலாம், இது வரைக்கும் இடுமாவனம் கார்த்தி கலந்துகிட்ட விவாதங்கள்ல ஏதாவது ஒரு வார்த்தை தனிநபர் தாக்குதலோ இல்ல அன்பார்லிமெண்ட்ரி வார எதுவுமே பயன்படுத்த மாட்டாப்ல. இது வரைக்கும் நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்றேன், நீங்க யாரா இருந்தாலும் நிரூபிங்க, இருக்கவே இருக்காது. ஏன்னா அவ்வளவு தெளிவா தன்னுடைய கருத்தை வந்து எடுத்து வைப்பாப்ல, அடுத்தவர் பேசும்போது குறுக்கிட மாட்டாப்ல. அவருக்கே இந்த நிலைமைன்னா இவங்க என்ன பேசிக்கிறாங்க? நாங்க வந்து இந்த சுகிதா கூட ஏதோ இந்த ஜேர்னலிசம் படிக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஏதோ எடுக்கும்போது நீங்க எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நிறைய ஏமா எத்திக்ஸை பத்தி எல்லாம் நீங்க பேசலாமா? தனிப்பட்ட முறையில பேசும்போது நல்லா பேசுவாங்க அக்கா, விடுங்க அவங்க, அதெல்லாம் அவங்க நிலை. நம்ம சொல்லியாச்சு நம்ம கருத்தை, அதெல்லாம் அவங்கதான் சிந்திச்சு பாத்துக்கணும். இது ஏன்னா ஊடகம்ன்றதுதான் இன்றைக்கும் சொல்றேன், இந்த முதன்மை ஊடகங்கள் செய்தி ஊடகங்கள் தான் இன்றைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நேரடியா செய்திகளை கொண்டு போறது, ஒழிக்க செய்யறது. அதுல பிழையான செய்திகளை பதிவு செய்யறதுங்கிறது நீங்க செய்யற அந்த ஊடக அறத்துக்கு மிகவும் எதிரானது. உங்களோட முதன்மை பணி அதுதான், மக்களுக்கு செய்திகளை கொண்டு செல்வது, சரியான செய்திகளை. நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேனே,
அந்த விவாதத்தை மட்டும் எடுத்துக்கிட்டா 2 தடவை சுகீதா தவறான இடங்கள்ல குறுக்கிட்டாங்க. ஒண்ணு டிஆர் பாலு பேசுனதுக்கு, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி இந்தியாவை இந்துக்களின் நாடு எங்க சொன்னார்? ஜெய்ப்பூர்ல சொல்லி இருக்கிறாரு. நான் சொல்றேன், ஜெய்ப்பூர்ல சொன்னார், வாயில சொன்னார். அதான் சொல்லி இருக்கிறாரு. ஆனா என்னன்னா நாளோட நான் அது நடக்கு. ஆமா, 5 நிமிஷத்துல அந்த காணொலி அக்காவுக்கு வந்து இல்லண்ணே, அக்காவுக்கு வந்து என்னன்னா அந்த இடத்துல கன்ஃபியூஷன். முதல்ல வந்து அமைதியா தான் இருந்தாங்க. இது நமக்கு தெரியாது, இதை எப்படி மறுக்கிறது, இங்க வேற பயங்கரமா அடி வாங்குறான்னு யோசிச்சுட்டே இருந்த உடனே பக்கத்துல லெனின் இருந்தார்ல, அவரு குறுக்க பாஞ்சிட்டாரு. இப்படின்னு கை காமிச்சு அவரு தொடங்க இப்படி ஒண்ணு இந்தியர்களின் நாடுன்னு தான் சொன்னாரு. ஓ, அவரே சொல்லிட்டாரா? ஆமா, அப்படிலாம் சொல்லல அப்படின்னு சொன்னார் அப்படின்னாங்க அவங்க. இதுல என்னன்னா உண்மையில நான் அதை பார்த்தேன். லெனின் அவர்கள் எவ்வளவோ பண்போட தான் நடந்துக்கிட்டார். நெறியாளர் தான் அங்க சரியா நடந்துக்கலங்கிறது தான். உண்மையிலே 2 தரப்பு தான். ஏன்னா 4-5 பேர் கூட இல்ல, 2 தரப்பு பேசும்போது 2 தரப்புல ஒருத்தரை எதிர்த்து இன்னொருத்தர் கூட அதிகம் அந்த மாதிரி பேசல. ஆனா நெறியாளர் இப்படி நடந்துகிட்டது தான் உண்மையில அதை பாக்குறவங்களுக்கு அதை வந்து முகம் சுழிக்கிற அளவுக்கு கொண்டு சென்றுச்சு. அதுக்கு பிறகு நடந்த சன் தொலைக்காட்சி விவாதத்துல இதே சிபி கம்யூனிஸ்டுகள், அது சிபிஎம் கனகராஜ் அவர்கள், அதாவது மிகவும் படித்த பண்பட்ட நபர், போராளி, எங்க சிக்கிட்டார்னா படிக்கணும் தம்பி அப்படின்னு இடும்பாவனம் கார்த்தியை பார்த்து சொன்னார். சொல்லி 2 நிமிடத்துல அவர் ஒரு பொய் செய்திய படிக்காம ஒரு பதிவை செஞ்சுட்டு இப்ப காட்டுற இடும்பாவனம் கார்த்தி காமிச்ச பிறகு இடும்பாவனம் கார்த்தி ரொம்ப பண்பா தான் சொன்னார், நீங்க படிச்சிருக்கணுங்க ஐயான்னு. அது ஒன்றும் ரொம்ப தவறா கூட சொல்லல. ஆனா உண்மையில அவர் அசிங்கப்படுத்தணும்னா நீங்க படிச்சுட்டு மத்தவங்களை சொல்லுங்க ஐயா படிக்க சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி கூட கார்த்தி சொல்லல. ஆனா அவர் எவ்வளவு இதை என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. வெளிப்படைத்தன்மையை பத்தி ஐயா பேசுறாங்க. எதற்காக உங்க கட்சி 10 கோடி 15 கோடி சிபிஐயும் சிபிஎம்மும் 25 கோடி வாங்குச்சுங்கிறத சொல்லுங்க. 2000 கோடி விலை பேசினாங்க, விலை போகலன்னு சொன்னதுக்கு வெளிப்படைத்தன்மையை பேசுறாரு. பாலகிருஷ்ணன் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அது நாங்க போட்டிட்ட தொகுதிகள்ல கூட்டணி கட்சிகள் அவங்க காசு கொடுத்திருப்பாங்க, அதுக்கு நாங்க எப்படி இன்னொரு விஷயம், கட்சி வாங்கின காசு அதான் 25 லட்சம் எதுக்கு, 25 கோடி எதுக்கு வாங்கினீங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கு நாங்க வந்து தேர்தல் செலவுக்கு எவ்வளவுப்பா, எத்தனை ஒரு தொகுதிக்கு இப்பதான் ஒரு தொகுதிக்கு எவ்வளவு மாத்திருக்காங்க, எத்தனை தொகுதியில போட்டிட்ட நீ? 2 தொகுதி 2 பாராளுமன்ற தொகுதியில நீ போட்டிட்ட. ஒரு தொகுதிக்கு எவ்வளவு? 90 லட்சமா? 90 லட்சம். சரி, 1 கோடி வச்சுக்கோ, 2 கோடி தானே வாங்கி இருக்கணும். 10 கோடிக்கு என்ன கணக்கு? நீ 8 கோடி என்ன பண்ண? நீ இந்தியா முழுமைக்கு பகிர்ந்து கொடுத்தியா நீ? அதுலயும் ஒரு நிமிஷம், அதுலயும் நாங்க வாங்கணும் அப்படிங்கறத இவங்க நேர்மையா சொல்லல. திமுக தேர்தல் ஆணையத்துல தாக்கல் பண்ண கணக்கு, வரவு செலவு கணக்குல இருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. கணக்குல சொன்னது 25 கோடி. ஆமா, சொல்லாம எவ்வளவு வாங்குறாங்க. அப்ப 25 கோடிக்காக கம்யூனிசத்தை திராவிடத்தின் காலடியில் அடமானம் வச்ச இவங்க நம்மள பத்தி கேள்வி கேட்கலாமா? நான் பாத்திருக்கேன். எங்க ஊர்லயே கூட கம்யூனிஸ்டுகள் 2-3 பேர் தான் இருப்பாங்க, வயசானவங்களா இருப்பாங்க, நடக்க முடியாம நடப்பாங்க, கையில ஒரு வாளியோ ஒரு குடமோ ஏதோ ஒன்று வச்சுக்கிடுவாங்க, 2 கம்யூனிஸ்ட் கொடியை பிடிச்சிப்பாங்க, கடையா போவாங்க. இப்ப அந்த மாதிரி எந்த கம்யூனிஸ்ட் பாக்குறது இல்லையே. நம்ம தான் இப்ப அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறோம். பணக்கார நம்ம என்ன சொல்றோம்னா, மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு மக்கள்கிட்ட இருந்து காசு வாங்கி செய்யறதுல எந்த கேவலமும் இல்ல, அசிங்கமும் இல்ல. இன்னும் சொல்ல போனா உலக புரட்சி அத்தனையும் மக்களுடைய பங்களிப்போட தான் நடந்திருக்கு. எது கேவலம்னா, மக்கள் கிட்ட இருந்து சுரண்டி மக்களுடைய பணத்தை ஊழல் செய்து கொள்ளையடித்து பெருமுதலாளிகள் கிட்ட நீ காசு வாங்கிட்டு அவனுக்கு புரோக்கர் வேலை பார்த்து இந்த மாதிரி காசு சம்பாதிக்கிறீங்களா, இதுதான் கேவலம். திமுக செய்யறதுதான் கேவலம், அதிமுக செய்யறதுதான் கேவலம். பிஜேபி இந்த தேர்தல் பாண்டு பத்திரம்னு மார்டின் லார்டின் கிட்டே அவங்க கிட்ட 500 கோடி 1000 கோடி சிஎஸ்கே கிட்ட இருந்தாலும் வாங்கியிருக்கானுங்கல்ல, இதுதான்டா கேவலம். மக்கள் கிட்ட 50-100 தரான்னா, உழைச்ச பணத்தை ஒருத்தர் நம்பி கொடுக்குறான்னா எப்படிங்க தரான்? இப்ப மாவீரர் நாளைக்கு நம்ம வந்து போட்டுக்கிறோங்க, 25 லட்சம் நம்ம கட்சிக்கு தந்துருக்கிறோம், எப்படிங்க தந்தான்? 1000-500 ஓப்பனா நம்ம வெப்சைட்ல காமிக்கிறோம். டே டு டே எவ்வளவு ரூபா வருது, எவ்வளவு ரூபா போகுதுன்ற நம்ம காமிக்கிறோம். அப்ப வெளிப்படைத்தன்மையோட நம்ம இருக்கிறோம். இப்படி 1500 ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்க. இப்ப நான் சம்பாதிக்கிறேன், மாசத்துக்கு 25,000 சம்பாதிக்கிறேன். இதுல இருந்து ஒரு 2000 ரூபாய் நான் எடுத்து தரேன்னா கட்சிக்கு, எதுக்காக நான் தரேன்? இந்த 2000 ரூபாய்க்கு என் பிள்ளைக்கு நான் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், எனக்கு ஒரு நல்ல சட்டை எடுத்துக்கலாம், என் வண்டிக்கு ஒரு மாசம் பெட்ரோல் செலவுக்கு போயிடுவது. இது எல்லாம் தாண்டி என் சுகபோகங்களை எல்லாம் கடந்து நான் ஒரு 2000 ஒரு 5000 ஒரு கட்சிக்கு தரேன்னா எதுக்காக தரேன்? அந்த கட்சி மீதான எனக்கு ஒரு நம்பிக்கை, அந்த கட்சி மீதான எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பற்று. இந்த கட்சிக்கு நம்ம கொடுத்தோம்னா அது மக்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல பயனளிக்கும், இவங்க வந்து அதிகார வர்க்கத்துக்கு எதிராக செயல்படுவாங்கன்ற நம்பிக்கையில ஒருத்தன் கொடுக்குறான்னா அந்த நம்பிக்கையை பெற்றிருக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது. அதனாலதான் காசு கொடுக்குறான். இப்ப இவங்களுக்கு தர மாட்டேங்கிறானா என்ன அர்த்தம்னா, ஒரு காலத்துல திமுக கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. தமிழ் மொழி ஆட்சி அதிகாரம், கருணாநிதியே உண்டியல் ஏந்தி காசு வசூல் பண்ண போட்டோலாம் இருக்கு. பிச்சைக்காரர்கள் ஒழிப்பு திட்டம்னு போட்டு உண்டியலா கொடுக்கிறது,
அந்த மாநாட்டுக்கு தான் இந்த மாநாட்டுக்கு தான் உண்டியல் மேல போட்ட வழக்கை எதிர்கொள்றதுக்கு பெங்களூர்ல உட்கார்ந்துகிட்டு காசு கொடுக்கறவங்க இங்க இருந்து பெங்களூருக்கு போய் காசு கொடுக்கணும் கட்சிக்காரன் பிச்சை எடுத்தது. இது போக நான் வீட்டுக்கு சாப்பிட வர இந்த அளவுக்கு சாப்பாடும் போட்டு சாப்பிட வர்றதுக்கு காசு. பேர் வைக்கணுமா? இப்ப அண்ணன் எல்லாம் பேர் வைக்கிறாங்கன்னா இந்த பிள்ளைக்கு ராவணன் பேர் வைக்கிறேன், அண்ணன் காசு கொடுப்பாரு, பேர் வைக்கிறேன் பேர் வச்சுட்டு அண்ணன் சட்ட பக்கத்துல எடுத்து 1000 ரூபாய் கொடுப்பாரு. அங்க அப்படி கிடையாது. நீங்க என்ன செய்ய, நீங்க 1000 ரூபாய் கொடுத்து பேர் வைக்கணும், ஜெயகடான் பேர் வைப்பானுங்க. மானம் கிட்டவங்களா இப்படி ஒரு இழி பேரையும் நான் வாங்கி உனக்கு காசும் வந்து ஜெயகடான் பேரையும் வாங்கிட்டேன். அப்போ ஒரு கட்சி வந்து நம்பிக்கை பெறுது அப்படின்னா அது மக்களுடைய இயக்கம். அப்ப கம்யூனிஸ்ட் வந்து இப்ப நம்பிக்கை இழந்துட்டாங்க, இப்ப யாரும் நம்புறது இல்லை. ஏன்னா இதுக்கு முன்பாக பல பத்திரிகையாளர், இந்த மணி மாதிரியான பத்திரிகையாளர்கள் சொல்லுவாங்க, ஏன்னா கம்யூனிஸ்ட் இது அவங்க ரொம்ப ரொம்ப அவங்க நட்பா இருக்கிறதா சொல்லுவாங்க. முன்னாடி கம்யூனிஸ்டுகள்லாம் கட்சியினுடைய கூட்டணியில இருந்தாலும் தேர்தல் முடிஞ்ச ஒரே மாசத்துல அந்த கட்சியை எதிர்த்து போராடுவாங்க அப்படிம்பாங்க. இப்ப அப்படி எதுவுமே இல்லையே. அதானிக்கு எதிராக நம்ம தான் போராடுறோம், போக்குவரத்து பிரச்சனை நம்ம தான் போராடுறோம், செவிலியர்களுக்கு பிரச்சனை நம்ம தான் போராடுறோம், கன்னியாகுமரியில மலையை உடைக்கிறானா நம்ம தான் போராடுறோம். இப்ப மதுரை அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன் எடுக்கிறாங்கன்னா அதுக்கும் நாம தான் போராடுறோம். எல்லா போராட்டத்தையும் நம்ம தான் செய்யறோம். அப்படின்னு இங்க எதுக்கு தான் கம்யூனிஸ்ட், எதுக்கு தான் இல்ல இதுல அதானிக்கு எதிரா நம்ம அறிக்கை விடல, நம்ம எதுவுமே பேசலன்னு கேக்குறாரு. அண்ணன் பேசினதை மட்டும் எடுத்து காமிச்சா குறைஞ்சது 100 மேடைகள்ல பேசியிருக்காரு, செய்தியாளர் சந்திப்புல பேசியிருக்கிறாரு, எடுத்து காட்ட முடியும். உங்களோட தலைவர்கள் எத்தனை முறை அதானி பத்தி பேசுங்க, ஒரு அறிக்கையை விட்டுட்டு அன்னைக்கு சொல்றாரு எங்க பேசுனீங்க காட்டுங்கன்னு. ஐயா நீங்க பேச வேண்டியதோ அறிக்கை விட வேண்டியதோ இல்லைங்கய்யா, கூட்டணி கட்சி, நீங்க ஆளுங்கட்சியோட கூட்டணி கட்சி, அங்க பேசியிருக்கணும். இன்னொன்னு நான் கேட்கிறேன், சிபிஎம் தானே, இதே சிபிஎம் தானே கேரளால ஆட்சியில் இருக்குது. ஆமா, நீங்க பெருமுதலாளிகளுக்கு எதிரானவங்க, அதுக்கு ஒரு வக்காலத்து நாங்க அதானி கூடாதுன்னு சொல்லல சொன்னாரு அன்னைக்கு. நீங்க ஏன் கேரளா பெருமுதலாளிகள் இல்லையா? யூசுப் அலி மாதிரி பெரிய கோடீஸ்வரர்கள் அங்க இல்லையா? இல்ல கேரளாவுடைய சிறு குறு முதலாளிகளை ஒன்றை வச்சு நீங்க விழிஞ்சத்துல துறைமுகம் கட்டலாம, ஏன் அதானிக்கு எழுதி கொடுத்தீங்க? அதுல எவ்வளவு கமிஷனு, அதுல எவ்வளவு பேரம்? இப்போ அந்த ஒப்பந்தத்தை திரும்ப புதுப்பிச்சிருக்காங்க, ரினியூ பண்ணிருக்காங்க. அப்ப நீங்க அதுக்கு எதிராக பேசவே அதை கட்டுறதுக்கு இங்க இருந்து மலையை உடைச்சு கொண்டு போறானுங்க. இங்க உள்ள சிபிஎம் அடிக்க பாக்குது. நாம தடுத்தா நேரா போய் பொதுப்பணித்துறை அமைச்சர்கிட்டயே முறையிடுறது, ஐயா கல்லு எல்லாம் வரமாட்டேங்குது கொஞ்சம் அனுப்பி விடுங்க, நீங்க கவலையப்படாதீங்க தான் அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு அவரும் வாக்குறுதி கொடுக்குறாரு. இவ்வளவு இதுக்கு மேல நான் கேக்குறேன்டா, கேரளால குப்பை தொட்டுறதுக்கு இடமே இல்லையா? கேரளா இருக்கக்கூடிய ஆடு மாடு கழிவு, கோழி இறைச்சி கழிவு, அத்தனை சாயக்கழிவு எல்லாவற்றையும் கொண்டு வந்து இங்க கட்டுறோம். சரியான இடத்துக்கு வந்த 2 நாளைக்கு முன்னாடி எக்ஸ் தளத்துல ஒரு காணொலின நம்ம பாண்டிச்சேரி பசங்க ஒரு என்ன சொல்றது சுற்றுலாவுக்காக கேரளாவுக்கு போயிருக்கிறாங்க. ஒரு இடத்துல நிறுத்தி இருந்த இடத்துல தேநீர் குடிச்சிட்டு அந்த பிளாஸ்டிக் பேப்பர் கப் இருக்குல்ல அதை கீழே போட்டாங்க. வரிசையா அந்த ஜன்னல் ஓரங்கள்ல அப்படியே நிறைய கப்பு விழுந்து கிடக்குது. வந்து கத்துறான், எப்படி குப்பை போடலாம், யார் நாட்டுக்கு வந்து எங்க இருந்து குப்பை போடுறீங்க அப்படி இப்படின்னு கத்துறான். ஏன்டா ஒரு அதுவும் பேப்பர் கப்பு அதை போட்டதுக்கே உனக்கு அவ்வளவு எரியுது. மருத்துவ கழிவு, இறைச்சி கழிவு, கண்டதையும் எடுத்துட்டு வரீங்க. கொட்டைய ஒண்ணுமே கிடையாது, வந்து இயற்கை உரம். இறைச்சி கழிவு எல்லாம் வந்து நீங்க மரத்துக்கு அடியில தென்னை மரத்துக்கு அடியில தோண்டி சரியா புதைக்கணும் தம்பி. அதான் சொல்றேன், டன் கணக்குல கொண்டு வந்து கொட்டி. அதுதான் சொல்றேன், அதெல்லாம் வந்து டீகம்போசபிள் கழிவு, அதெல்லாம் மக்கக்கூடிய குப்பை. அப்ப அதெல்லாம் வந்து அங்கேயே தோண்டி புதைச்சா வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப அதை கூட இவனுக்கு அதுக்கு கூட சிரமப்பட்டு நீங்க வந்து கொட்டுறானே. நான் கேக்குறேன், கன்னியாகுமரியில கம்யூனிஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கிழிக்கிறாங்க. அதுக்கு எதிராக கூட பேச முடியாதா? இதெல்லாம் போராடுறோம். நீங்க சொல்ற அந்த இறைச்சி கழிவுகள் எல்லாம் எடுத்துட்டு போய் வாத்து மாதிரி உயிரினங்களுக்கு போட்டா உணவா எடுத்துக்கும். சிறப்பான முட்டையெல்லாம் கொடுக்கும். அது ரொம்ப ஐடியா இல்லாத பசங்க அத அழுக வச்சு இங்க கொண்டு வந்து போடுறானுங்க. அதான் இன்னும் பெரும் பிரச்சனை. எவ்வளவு துர்நாற்றம், அதனால ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் மருத்துவ கழிவு அதை விட மோசம். இறுதியா ஒண்ணுதான் சொல்லணும், நியாயப்படி இந்த ஊடகங்கள் எதை பேசி இருக்கணும் அப்படின்னா அதானிக்கும் ஸ்டாலினுக்கும் இடையில் நடந்த ரகசிய சந்திப்பு. நான் சொல்றேன், யுஎஸ் கவர்மெண்ட் கொடுத்த அந்த இண்டக்ட் அதுதான், அதுக்குதான் வரல. தமிழ்நாட்டினுடைய பேர் இருக்குது, காஷ்மீர் பேர் இருக்குது. அதாவது ஆந்திர பிரதேஷ் பத்திரிகையாளர் மணி தான் சொன்னாரு, இத்தனை ஆண்டுகள்ல அதாவது எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி இவங்களோட ஆட்சியில கூட தமிழ்நாட்டுக்கு கிடைக்காத ஒரு பெருமை ஸ்டாலின் ஆட்சியில கிடைச்சிருக்கு. என்னன்னா தமிழ்நாடு அரசு சார்பான ஒரு நிறுவனத்தின் பெயர் அமெரிக்க நீதிமன்றத்துல நாறிக்கிட்டு இருக்கு. எதுக்காக? லஞ்சம் வாங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக. இந்த பெருமையை தேடி கொடுத்ததுக்காக ஐயா ஸ்டாலினுக்கு உண்மையாகவே நாம நன்றி சொல்லணும் அப்படின்னு அவர் கொஞ்சம் கிண்டலா பேசி இருந்தாரு. ஏற்கனவே அதானி மேல குற்றச்சாட்டு இருக்குது, கடந்த அதிமுக ஆட்சியில நிலக்கரியில வந்து ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஸ்டாலினே அறிக்கை விட்டு இருக்கிறாப்ல. அது விசாரணை போடணும் அப்படி இப்படிலாம் அறிக்கை விட்டு இருக்காப்ல.
அதுல 3000 கோடி ஊழல் நடந்ததா சொல்றாப்ல. உண்மையிலேயே மானமுள்ள ஆட்சியா இருந்ததுன்னா திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு என்ன செஞ்சிருக்கணும்? அண்ணா திமுக ஊழல்காரன் சொல்றல, ஆளுநர்கிட்ட போய் அன்னைக்கு இருந்த ஆளுநர் புகார் கொடுத்தல, என்ன செஞ்சிருக்கணும்? ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதுக்கு ஒரு கமிஷன் போட்டு இல்ல வழக்கு தொடர்ந்து நீ என்ன செஞ்சிருக்கணும்? நடவடிக்கை எடுத்துக்கணும். இதுல யாரு மாட்டுவா? அண்ணா திமுக கார மாட்டுவான், அன்னைக்கு இருந்த அமைச்சர்கள் மாட்டுவான், அண்ணா திமுக ஆட்சி மாட்டுவான், எடப்பாடி வரைக்கும் டீலிங் அதானியே மாட்டுவான். அப்ப நீ உண்மையிலேயே சரியான ஆளா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? அதை தடையே பண்ணிருக்கணும். அதானியை வந்து தடையே பண்ணிருக்கணும். அது அதனுடைய நிறுவனம் அத்தனை கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணி பிளாக் லிஸ்ட்ல வந்து பண்ணிருக்கணும். இது எல்லாத்துக்குமே சட்ட வாய்ப்புகள் இருக்குது. திமுக காரங்களுக்கு தெரியாம இல்ல, சட்டத்துல வந்து பலந்து கொட்டை போட்ட ஆட்கள் தான் திமுக இருந்து இருக்கிறாங்க. அப்ப இது வந்து செய்யல. இது ஒரு பக்கம். இதை செய்யாம இருக்கிறதே ஒரு தவறு. ரெண்டாவது தவறு என்னன்னா, இப்படி பிளாக் மார்க்கா இருக்கக்கூடிய அதானி பேர்ல மீண்டும் ஒப்பந்தம் போடுறானுங்க. ஆமா, ஜனவரி 8ஆம் தேதி நடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டு இங்கதான் நடந்துச்சு. அதுல 42,700 கோடிக்கு ஒப்பந்தம். அதானியினுடைய மூத்த மகன் கரண் அதானி இங்க வர்றான். ஸ்டாலினுக்கு கை குலுக்கி, டிஆர்பி ராஜாக்கு கை குலுக்கி, அப்புறம் உதயநிதிக்கு கை குலுக்கி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் துணை முதலமைச்சர் ஆனா இவர் வாழ்த்து போறாரு. அதானி மாவையும் உனக்கு வாழ்த்து போடுறான். இப்போ 42,700 கோடி திரும்ப முதலீடு பண்ணிருக்கிறான். அப்ப என்னன்னு கேக்குறான், அதான் சொல்றேன். காட்டுப்பள்ளி துறைமுகம் இப்ப 300 ஏக்கர்ல இருக்குது. அது 6000 ஏக்கருக்கு விரிவுபடுத்தி கேட்கிறான். 300 ஏக்கர்ல இருக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்குது. இது 6000 ஏக்கருக்கு 20 மடங்கு இது அதிகப்படுத்தி கேட்கிறான். அதுக்கு இந்த ஆட்சி துணை போகுது. அப்ப இவ்வளவு அதானிக்கு ஏன் இவ்வளவு வாழ்ப்பிடுவீங்க? இப்ப ஒரு பட்டியல் போடுமே, அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த 3000 கோடி நிலக்கரி ஊழல், அதுக்கு டிவிஏசி மூலமா எஃப்ஐஆர் போட்டு இந்நேரம் வழக்கு பதிவு பண்ணிருக்கணும். பண்ணல. அது அதானி வந்து நேர சந்திச்சாப்ல, அதுதான் ரகசிய முடிஞ்சு போச்சு. அடுத்ததா உங்களுக்கு லஞ்சம் கொடுத்து அவர் உற்பத்தி பண்ற அந்த சோலார் மின்சாரத்தை வாங்கி இருக்கிறீங்க 2. இப்ப 42,700 கோடி. இந்த விஷயங்களை தான் இந்த விஷயங்களை தான் நீங்க பேசி இருக்கணும். இதுல எல்லாம் இருந்து மக்களோட கவனத்தை திசை திருப்புறதுக்காக அண்ணனை இழுத்துட்டு வர்றது, ஐயம் சாரி ஐயப்பான்னு 6 வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாட்டை இழுத்துட்டு வர்றது, இது எல்லாத்துக்கு மேல இன்னொரு பிரச்சனை இருக்கு. இல்ல, இன்னொரு திருட்டுத்தனம் இருக்கு. அது என்னன்னு நான் சொல்றதை விட அண்ணன் நீங்க வந்து படிச்சு காட்டுறீங்க. என்ன, இது கொஞ்சம் சத்தமா படிங்க. தமிழ்நாடு சிஎம் urges center to cancel tungsten mining rights in Madurai, cites environmental cultural concerns. என்னன்னு நவம்பர் 29, 2024. உறவுகளுக்கு புரியுற மாதிரி அப்படியே கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்க. மதுரையில இந்த டங்ஸ்டன் எடுக்கிற அந்த இது இருக்குல்ல, அத வந்து நிறுத்தணும்னு சொல்லி இவர் எழுதியிருக்கிறார். எவ்வளவு அக்கறையா பேசியிருக்கிறாருன்னு தானே நினைக்கிறீங்க? 2023 வந்த நியூஸ் படிங்க. TN seeks centers approval to mine 2 critical minerals. அதுல ஒன்னு வந்து மாலிப்டினம், இன்னொன்னு வந்து டங்ஸ்டன். மதுரையில இன்னைக்கு அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன் எடுக்கிறாங்கல்ல, அதே டங்ஸ்டன் எடுக்கிறதுக்காக 2023 அனுமதி கேட்டதே இவங்க தான். இன்னைக்கு பிரச்சனையான உடனே ஐயோ நாங்க இல்ல, அனுமதியை ரத்து செய்யுங்க அப்படின்னு புலம்புறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுல வந்த நியூஸ் இது. ஆமா, ஊரை ஏமாத்துறீங்களா? ஏற்கனவே ஒண்ணு பண்ணாங்கல்ல, இது எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம். இதெல்லாம் பெருசாக்கி இருக்கணும். மீத்தேன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டுட்டு தெரியாம பண்ணிட்டோம். மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே கூத்துதான். இது என்ன தப்பு? இது எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம். 2023 அனுமதி கேட்டதே நீதான், எனக்கு கொடுங்க, நாங்க வந்து மாலிப்டினத்தையும் டங்ஸ்டனையும் எடுக்கணும். இது எதுக்குன்னா, ஐஐடில ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது ஹைட்ரஜன் பேஸ் பண்ணி ஒரு புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குறதுக்கு. நான் விசாரிச்ச வரைக்கும் மறைமுகமா மாப்பிள்ளை சார் வந்து இதுல ஒரு இன்வெஸ்டர். இந்த ஹைட்ரஜன் தொழில்நுட்பங்களை உருவாக்குறதுக்கு டங்ஸ்டன் தேவைப்படுது. டங்ஸ்டன் வந்து பேட்டரி உருவாக்குறதுக்கு ரொம்பவே முக்கியமான மெட்டீரியல். சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாருல்ல, டங்ஸ்டன் வேணும்ல, அதுக்கு தான் இந்த அப்ரூவல் கேட்டாங்க. இப்ப அது பிரச்சனையான உடனே ஐயோ கேன்சல் பண்ணிருங்க அப்படின்னு ஆட்சி வந்து மாப்பிள்ளை சார் தான் நடத்தி. அப்ப இப்படிதான் இந்த ஊடகங்களுடைய நடவடிக்கைகளும் கூத்துகளும் போயிட்டு இருக்குது. எதை செய்தியாக்கணுமோ, எது மக்கள் பிரச்சனையோ அதை வந்து செய்தியாக்குறதும் கிடையாது, பேசுறதும் கிடையாது. இது வந்து டைவர்ஷன் இருக்குது பாருங்க. இந்த டைவர்ட் பண்றதுல தமிழ்நாட்டு ஊடகங்கள் கில்லாடி. எதை எப்படி டைவர்ட் பண்ணணுமோ, யாருக்கு எதை சொல்லணுமோ. இல்ல நீங்க ஊடகங்களே கில்லாடின்னு நினைச்சுக்காதீங்க. அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குழு இருக்கு. இந்த தலைமை செய்தியாளர்கள் எல்லாரும் இருக்கிற வாட்ஸ்அப் குழு. நான் இதை வந்து தொடர்ச்சியா கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேல இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். இது இருக்கு, அதுல செய்திகள் பகிரப்படுது. அதை வச்சு இவங்க வந்து அது என்ன சொல்றது, கதையாக்கம் செய்யறது. கதையாக்கிகள்னு அண்ணன் ஒரு சொல்லு பயன்படுத்தினார் தெரியுமா? கதையாக்கம் செய்யறது, அதாவது கருத்துருவாக்கம், நரேட்டிவா செட் பண்றது. இவங்க புரியுற மாதிரி சொல்லணும்னா அதை வந்து இவங்க எல்லாரும் ஒருங்கிணைந்து செய்யறாங்க.
ஒரே ஒரு கேள்விதான், இந்த ஊடகங்கள் மட்டும் மக்கள் நலனுக்காக, மக்களுடைய சிக்கல்களை இந்த மாதிரி ஒருங்கிணைந்து பேசியிருந்தாங்கன்னா இந்த நாடு என்னைக்கோ எவ்வளவோ சிறப்பா இருந்திருக்கும். நாடு கெட்டதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இந்த ஊடகங்களும் முதன்மையான காரணங்கிறத சொல்லி, இந்த ஊடகங்கள் இப்படி செயல்படுறதுனால நம்ம சமூக ஊடகங்களை பயன்படுத்தி இந்த ஊடகங்களையும், இந்த ஊடகங்கள் யார் யாருக்கு என்னென்ன வேலைகள் பார்க்கறாங்களோ அது அவ்வளத்தையும் நம்ம வெளிப்படுத்த வேண்டிய தேவையும் கடமையும் பொறுப்பும் தள்ளி விடப்பட்டிருக்கு. ஆமா, அப்ப இது அதிகமா போய் சேரணும்னா என்ன செய்யணும்? மட்டும் இல்லைன்னா காலியா இருப்போம். வேங்கே சப்ஸ்கிரைப் பண்ணணும், இந்த காணொலி எல்லாரும் ஷேர் பண்ணி விடணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். அது என்னன்னா தமிழ்ல தொலைலடா 2 பேருக்கும் அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சொல்லு. வேங்கை வலைவலியை ஏற்பளியுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏற்பளியுங்க. பேச விடுறா, நீதான் ஆங்கிலத்துல தானே பேசி தொலைற, பேச விடு. ஏற்பளியுங்கள், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, விருப்பம் தெரிவியுங்கள், பின்னூட்டமிடுங்கள், பகிருங்கள், மற்றவங்க எல்லாருக்கும் பகிர்ந்து. இதெல்லாம் யூடியூப் அல்காரிதம் டிடெக்ட் பண்ணாது. இப்ப நீங்க சொன்னதுதான் டிடெக்ட் பண்ணும். சொல்லதாண்டா அது பயன்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சு. சரி, முடிச்சுக்குவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.